بسم الله الرحمن الرحيم. சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்றான். நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் உங்களுடைய பிரச்சாரம் தான் இருக்கும். நபிமார்களுடைய வரலாறுல ஒரு வரலாறுனா ஒரு பாப்பா பேர் இது, அவங்க அம்மா பேர் இது, அவங்க பேர் முத்தாப்பா பேர் இது, அவங்க பெரியத்தா பேர் இப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க வரலாறு. குர்ஆன்ல அப்படி இருக்காது. குர்ஆன்ல என்ன இருக்கா? யாருடைய வரலாறுலையும் மூசா நபியோட பாப்பா பேர் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அது ஒரு சில நபிமார்களுக்கு அந்த வரிசையா நபி மகன் நபியுடைய மகன் அப்படி வர்றாங்களே, அது வேண்டா தெரியும். யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கூப் நபின்னு தெரியும், யாக்கூப் நபியுடைய தகப்பனார் இஸ்ஹாக்னு தெரியும், இஸ்ஹாக்குடைய தகப்பனார் இப்ராஹிம் நபின்னு தெரியும். இப்படி எல்லாரும் நபியா இருக்கிறாங்களே, அதனால நமக்கு தெரிஞ்சு போயிருச்சே தவிர சுலைமான் நபி தாவூது வாப்பாவும் 3 நபியா இருந்தாங்க, அதனால நமக்கு வாப்பா சுலைமான் நபிக்கு தாவூது அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார்னு தெரியும். தாவூது அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார் யாரு தெரியாது. சுலைமான் நபிக்கு தகப்பனார் தாவூதுன்னு தெரியும், தாவூது நபிக்கு தகப்பனாரு சொல்லப்படல. அது மாதிரி மூசா நபிக்கு தகப்பனாரு சொல்லப்படல, பேர் சொல்லப்படவில்லை. இப்படி எவ்வளவோ நபி சாலிஹ் நபின்னு வருது, அவங்க பாப்பா பேர் என்ன யாருக்கா தெரியுமா, அம்மா பேர் தெரியுமா? ஆனா அந்த மாதிரி குர்ஆன்ல வரலாறு சொல்லவே இல்லை. யாரும் எந்த நபிமார்களுக்கு என்ன செய்யல அப்படி வரலாறுகளாக குழந்தையா இருந்தாங்க அப்படி எதுவுமே இல்லை, ஒன்னும் சொல்லப்படவே இல்லை. எது சொல்லப்படும் நபிமார்களை பற்றி? அவங்க சத்தியத்தை எடுத்து சொன்னாங்கல்ல, அது அப்பப்பட்ட கஷ்டம், அதை எப்படி தாங்கி கொண்டார்கள், இந்த விவரங்களுக்கு தான் நபிமார்களை பற்றி குர்ஆன்ல சொல்லப்படுமே தவிர அந்த கதை கேட்டுட்டு போற மாதிரி என்ன விஷயங்கள் என்ன இருக்காது, நபிமாருடைய வரலாறுல இருக்காது. அதுக்கு ஊடைய அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள முக்கியமான நமக்கு படிப்பனை உள்ள விஷயம் இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி மற்ற பிரச்சாரம் சம்பந்தப்பட்டது அனைத்துமே இருக்கும். அதுல பிரச்சாரத்தோட சேர்ந்து நமக்கும் ஒரு பாடம் படிப்பனை இருக்குமே, ஆனால் அவங்களுடைய சொந்த விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான். அந்த மாதிரி சில நபிமாருடைய சொந்த பிரச்சனைகள் நம்ம குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு உதாரணமா ஜக்கரியா நபி அல்லாஹ் சொல்றான். ஜக்கரியா நபி யாரு? அவங்க ஒரு சிறந்த நபி. ஏதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யான்னு ஒரு நபி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தகப்பனார் இந்த ஜக்கரியா நபி. இவங்க தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்து ஈசா நபி எல்லாம் வளர்த்து அதுக்கு கார்டியனா இருந்தவர் யாரு? இவர் ஒரே காலத்தில் உள்ளவங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 4 பேரு ஒரு ஊர்ல ஒரு நகரத்துல ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இவங்க 4 பேருமே. அப்ப இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மனிதனையும் போல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? நமக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா தகப்பன் இல்லாம ஒரு பொம்பளைக்கு புள்ள பிறந்திருக்கு, நமக்கு இல்லைன்னு அவருக்கு பெரிய ஏக்கம். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி பாக்குறாரு, அவர் கண்ணு முன்னாடியே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பிறக்குது. அப்ப தகப்பன் இல்லாம ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. அவங்களுடைய பொறுப்பாளியா கூட யாருதான் இருந்தா? ஜக்கரியா நபி தான் இருந்தாங்க. கஃபலஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நினைஞ்சுக்கிட்டாங்க, சுமந்து கொண்டார்கள். சுமந்து கொண்டு அவங்க பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது அங்க பள்ளிவாசலுக்கு நேர்ச்சை செய்யப்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுருக்கிறாங்க. அந்த காலத்துல ஆட்களே நேர்ச்சை செய்து வர்ற பழக்கம் இருந்தது அந்த உம்மத்துல. இந்த நம்ம உம்மத்துக்கு இது கிடையாது. முந்தின உம்மத்துல என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, நான் என் பிள்ளை அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன்னு கொண்டாந்து பள்ளிவாசல விட்டுருவாங்க. அவங்களுடைய பள்ளிவாசல்கள்ல அங்க உட்கார்ந்து பள்ளிவாசல் சேவை செஞ்சிட்டு இருக்கணும். சரி, எந்த ஒரு சம்பளத்தையும் எதிர்பார்க்காம என்ன செய்யணும், அவங்க அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துறது அந்த வேலைகள்லாம் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சி செஞ்சு விடுவாங்க. அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாந்து என்ன செய்யாங்க, அது மாதிரி விட்டு இருந்தாங்க. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய அறைக்குள்ள ஜக்கரியா நபி வருவாங்க. பார்த்தா அங்க உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அன்னாளைக்கு ஹாதா, எப்படி உனக்கு இந்த உணவுலாம் எப்படி வந்துச்சு? நான் உனக்கு சப்ளை பண்ணல, நான் தானே உனக்கு பொறுப்பாளி, நான் சாப்பாடை கொண்டு வரல, நான் வரும்போது நீ சாப்பாடு ரெடியா இருக்கிறிய அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, ஹாதாமின் நிந்தில்லா, இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நினையாப்புறமாக தருவான் என்று அவங்க சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு ஓடுது, அப்ப இந்த மாதிரி நம்ம உணவு நம்ம கொண்டாந்து கொடுத்துட்டோம் இவ்வளவு நாளா, இந்த அம்மாவுக்கு என்ன வருது, இந்த பொம்பளைக்கு அது நினையாப்புறத்திலிருந்து மனிதன் வழியாக வராம இறைவன் புறத்திலிருந்து வருது என்று சொன்னா, அப்ப அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வானே. நமக்கு இவ்வளவு காலமா புள்ள இல்லாம இருக்குது, நம்ம கிழவன போனா என்ன, நம்ம தளர்ந்து போனா என்ன, நம்ம கேட்போம்லாட்ட. அப்பதான் ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா ரப்பஹு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்பதான் அவருக்கே ஒரு நபியா இருந்து கூட இறைவன்ட்ட ஒரு குழந்தை வேணும்னு கேட்கணும்னு ஒரு தோணல. எப்ப தள்ளாத வயசுல எப்படி கேட்கறதுன்னு விட்டார். அவரை முதல் இளமையா இருக்கும்போது கேட்டிருப்பாரு, என்னன்னு தெரியல. தள்ளாத வயசான உடனே அவருக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஆனா என்ன செஞ்சிட்டாரு, நம்ம கிழவனா போயிட்டோம், பொண்டாட்டி கிழவியா போயிட்டா, இப்ப போயிட்டு பிள்ளை எங்க போய் கேட்கிறாள் தரவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரு.
அப்ப இந்த அம்மாவுக்கு வந்து அந்த அதிசயமான முறையில மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கிடைச்ச உடனே அவருக்கு மனசுல என்ன தோணுதுன்னு கேட்டா, இப்ப கிடைக்காத ஒரு உணவு வந்து மனிதன் வழியா இல்லாம கூரை பொத்துக்கிட்டு வருதுங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையில கொண்டாந்து அல்லாஹ் உணவை கொடுக்கறான்னு சொன்னா அவன் நமக்கு தரமாட்டான். நம்ம கிளவன போனா என்ன, நம்ம முன்னாடி கிளவியா போனா என்ன, அல்லாஹ் நார்னா தந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன செய்யற அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அதுல கேட்கும் போது கூட வெட்கப்பட்டுக்கிட்டு இதுனாதா ரப்போ நிதான் ஹபியா ரகசியமா கேட்கிறாரு. கிழட்டு போய் பாடுற பிள்ளை அப்படி கேட்பாங்களா யாராவது சொல்லிடக்கூடாதுல்ல. அவருக்கே 95 வயசு கிளம்பி யாரெல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையை தான் மயக்க போட்டு கேட்டான்னு வைங்க, இருக்கிற பிள்ளை எப்படி பார்ப்போம், ஒரு மாதிரி பார்ப்பா இல்லையா? அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறா இதுனாதா ரப்பஹு நிதான் ஹபியா ரகசியமான முறையில் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாரு, அழைத்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ரப்பி இன்னி வஹனல் அலுவும் இன்னி, இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் தளர்ந்து போய்விட்டது, வஸ்தாலர் ரசு சைபா தலை வேற வந்து நரைச்சி போயிடுச்சு, அது மாதிரி ஒம்பராத்தி ஆக்கிரனை மனைவி வேற வந்து பிள்ளை பெற முடியாதவளாக இருக்கிறாள், உலமக்குன் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா, ஆனாலும் உன்னிடத்துல பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன், நம்பிக்கை இழந்தவன் ஆக மாட்டேன், கேட்பேன், எனக்கு ஒரு பிள்ளைய கூடுன்னு கேட்கிறாரு. எப்ப கேட்கிறாரு, இந்த அதிசயத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் நான் தருவான்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னும் கேட்கிறார், ரப்பிலா ததர்னி பர்தா, யாரெல்லாம் என்ன தன்னந்தனியால விட்டுறாத, எனக்குன்னு பேர் சொல்ல ஒரு ஆள் வேணுமா இல்லையா, திடீர்னு நான் போயிட்டேன்னா எனக்கு வாரிசு யாரு அப்படின்லாம் ரொம்ப இறக்கமாவெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அப்ப இது வந்து 19வது சூறாவுல நீங்க பார்க்கலாம், 21வது சூறாவுல 89வது வசனத்தில் பார்க்கலாம். இந்த ஜக்கரியா நபியுடைய மொத்த செய்திகளும் அதுல வருது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், ஒரு நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பொறுப்பேற்கிற அளவுக்கு அந்த பைத்துல் முகத்தஸுடைய காவலரா அறங்காவலரா இருக்கிறாரு. அவருக்கு தள்ளாத வயசு வரைக்கும் புள்ள இல்ல. ஒரு மனிதன் வந்து எதை விரும்புவான், அவனுடைய பாக்கியத்துல பெரிய பாக்கியம் என்ன விரும்புவான், ஒரு இளைஞனா இருக்கும்போது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குவான், ஒரு இளம்பெண்ணா இருக்கும்போது ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குவாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய ஆசை என்னவா தான் இருக்கு, காசு பணம் எல்லாத்துக்கும் மேல நமக்கு ஒரு வாரிசு வேணும், நமக்கு ஒரு புள்ள வேணும். இதுதான் எல்லா மனிதனுமே விரும்பக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. புள்ள வேணான்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் எதிர்பார்ப்பாங்க. 2 வருஷத்துக்கு பிள்ளை இல்ல, 3 வருஷம் பிள்ளை இல்லாண்டையே அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. இருக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு சும்மா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்களா, இவனுக்கு இன்னும் அப்செட் ஆகி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் உலகத்துல எப்படி எதிர்பார்க்கிறாங்க, அவனும் எதிர்பார்க்கிறான். அப்ப இந்த நபி தானே இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வயசுல அவருக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கலாம்ல, கொடுக்க காணாம். எப்ப வரைக்கும் கொடுக்கல, தள்ளாத வயசாயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, எலும்புலாம் தளர்ந்து போச்சு, இனிமே பிள்ளைகள்லாம் பெற முடியாதுன்னு அவரே நினைச்சிட்டாரு, நம்பிக்கை இழந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யணும், கேட்கும் போது கூட அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையில கேட்டவங்க சொல்லல. அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன சொல்றான், இன்னானு பஷீருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாங்கிற பேர் உள்ள ஒரு குழந்தையை நான் உனக்கு தந்து விட்டேன். அல்லாஹ்வே பேர் வச்சு பிள்ளைய கொடுக்குறான். பொதுவா நம்ம பிள்ளைகள் நம்ம தான் பேர் வைப்போம், அல்லாஹ் பேர் வச்ச பிள்ளை யாருன்னு கேட்டா யஹ்யா நபி தான். ஏன், ஜக்கரியா நபிக்கு சொல்லும் பொழுது உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், பிள்ளைக்கு பேர் யஹ்யாங்கிறான் அல்லாஹ். அந்த யஹ்யாங்கிற பேரை என்ன செய்யறான், அல்லாஹ் பேர் வச்சு உனக்கு ஒரு பிள்ளைய தர்றேன். லம் நஜால் லஹு மின் கப்லு சமியா, இந்த பேரு இதுக்கு முன்னாடி யாருக்கும் வச்சது இல்ல, உலகத்துல இல்லாத பேரை தேர்ந்தெடுத்து எல்லாம் வைக்கிறான். அதிசயமான ஒரு பிள்ளைய கொடுக்கும் போது என்ன செய்யறான், அல்லாஹ் உனக்கு பிள்ளையும் தர்றேன், அந்த பிள்ளைக்கு பேர் யஹ்யா. இந்த யஹ்யாங்கிறது உலகம் தோன்ற காலத்து இன்னைக்கு தேதி வரைக்கும் யஹ்யான்னு ஒரு பிள்ளை யாருமே இருந்தது இல்ல, யாரும் வைக்காத ஒரு பேரை செலக்ட் பண்ணி நான் என்ன செய்யறேன், உனக்கு இந்த பேரை வச்சு தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் பிள்ளைய கொடுக்குறான். நற்செய்தி சொல்றான். அவருக்கு நம்ப இல்லை. இப்ப அவர் தான் கேட்டாரு, பிள்ளை வேணும் கேட்டாரு, அல்லாஹ் நினைச்சா தந்துருவான்னு நம்பிக்கையாவே இருந்தாரு. அவரு கேட்கிறாரு, யா அல்லாஹ் ரப்பி ஜல்லி ஆயா, எனக்கு புள்ள பெறுங்கிறியா, இது எப்ப 10 மாசம் கழிச்சு தெரிய போகுது, எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு, எனக்கு ஒரு அடையாளத்தை இப்பவே காட்டுங்கிறாரு. புள்ள கொடுத்தாச்சு, இப்ப உனக்கு புள்ள உண்டாக போகுதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப மனைவியுடைய கருவறையில இவருடைய குழந்தை உண்டாகி விட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த காலத்துல சில 1 மாசத்தோட கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்துல அது மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4-5 மாசம் ஆன பிறகுதான் என்ன செய்யும், குழந்தை உண்டாயிருக்கிறார்கள், அது மாதிரியான ஒரு தோற்றங்கள் மக்களுக்கு தெரிய வரும் அந்த காலத்துல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ரப்பி ஜல்லி ஆயா, யால எனக்கு ஒரு அத்தாட்சி காட்டு, குழந்தை உண்டாயிடுச்சுங்கிறிய, குழந்தை எனக்கு தர்றா இருந்தா குழந்தை உண்டானதுக்கு எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆயத்துக்கு அல்லாத்து கல்லிமன்னாச சலாசலையாலின் சவியா, 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது போ, அதான் ஆதாரம். வேண்டினா அவன் விளங்கிக்கிறேன், பேச முயற்சி பண்ணுவ, பேச்சு உனக்கு வராது, அப்ப நீ விளங்கிக்கிறன்னு உன் மனைவி கருவை சுமந்துட்டாங்க.
உனக்கு குழந்தை வந்து என்ன செஞ்சிருச்சு, உற்பத்தி ஆயிடுச்சுன்னு விளங்கிக்க, 10 மாசம் கழிச்சு பாத்துக்க பிள்ளைய. இப்ப நீ உடனே தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, என்னைக்கு உன் மனைவி வந்து குழந்தைய வந்து அவங்க சுமக்கிறார்களோ அன்றையிலிருந்து 3 நாளைக்கு யாரிடமும் உனக்கு பேச்சு வராது. அல்லாட்ட பேசலாம், கல்லிமன் நாசன் எல்லாம் போட்டான். அப்படி மனிதர்கள்ட்ட உனக்கு பேச இயலாது. என்கிட்ட துவாவெல்லாம் செய்யலாம், அதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் போடுறான். மனிதர்கள்ட்ட உனக்கு என்ன செய்யாது, பேச்சே வராது. அது மாதிரி அவர் என்னைக்கு பேச்சு வரலையோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. இது என்ன, இதுல நம்ம எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னு கேட்டா, அப்போ இறைநேசர்கள், பெரிய இறைநேசர்கள் நபி ஜக்கரியா நபியும் ஒரு இறைநேசர். கண்டிப்பா அவர் இறைநேசர் தான். அல்லாஹ்வே அவருக்கு பெரிய ஒரு உயர்வான அந்தஸ்தை வச்சு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு இவ்வளவு காலத்து வரைக்கும் பிள்ளைய கொடுக்காம, பிள்ளை ஒரு இளமையில கொடுத்தாலும் வளர்க்கவாது முடியும். 95 வயசுல பிள்ளைய கொடுத்து எப்படி வளர்க்கறதுன்னு, அந்த பிள்ளை நமக்கு உதவுமா? 95 வயசுல ஒருத்தன் பிள்ளைய பெத்தான்னு சொன்னா, அது வளர்ந்து இளைஞனாகி சம்பாதித்து இவனுக்கு சோறு போடுமா, அதுக்குள்ள இவன் போய் சேர்ந்துருவான். அப்ப நமக்கு பிள்ளைய வளர்க்கவும் முடியாது. வளர்த்தா கூட அந்த குழந்தை வந்து நம்மளை வந்து சாப்பாடு போட்டு காப்பாத்துமானா காப்பாத்தாது, அதுக்கு முந்தைய நம்ம போய் சேர்ந்துருவோம். அப்ப 2 பேருக்கும் யூஸ் இல்ல. அந்த மாதிரி காலத்துல வந்து பிள்ளைய யாருமே விரும்ப மாட்டாங்க. அது என்ன சொன்னா, தரமான வயசுல 35-40 வயசுல குழந்தை வந்தா என்ன செய்யலாம், அதை வந்து வளர்க்கலாம், படிப்பு கொடுக்கலாம், அதுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம திடீர்னு விழுந்துட்டோம்னா நம்மளை தூக்கி தாங்கி அந்த பிள்ளை நம்மளை காப்பாத்த, இந்த மாதிரி தானே எல்லாரும் விரும்புவோம். சாதாரண எல்லா மனிதரும் விரும்பக்கூடிய இந்த ஒரு ஆசை ஜக்கரியா நபிக்கு நிறைவேறல. அவருக்கே அந்த சக்தி இருந்து, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு ஆண்டவரை பிள்ளையை தாங்குறோம். இப்ப என்ன நினைச்சிட்டு கேட்கிறோம், அவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு கேட்கிறோம். அப்துல் கார் ஜிலானியே பிள்ளையை தாண்டு கேட்கிறோம். அவருக்கு அந்த சக்தி, அவர் நினைச்சா என்ன செய்வார், நமக்கு பிள்ளையை தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த மாதிரியான சக்தி இவருக்கெல்லாம் இருக்குமா? ஆனால் ஜக்கரியா நபி கண்டிப்பா இருக்குமா இல்லையா? இவருக்கெல்லாம் இருக்கும்னா, அட்ரஸ் இல்லாதவர்கள், இறைநேசர்கள் என்று சொல்ல முடியாதவர்கள், நம்மளா இறைநேசர் கற்பனையாக எழுதி வைத்து இவர்களுக்கு இந்த சக்தி இருக்குமே. ஆனால் இந்த சக்தியை விட பல மடங்கு சக்தி இறை தூதர்களுக்கு இருக்குமா இருக்காதா? அப்ப ஜக்கரியா நபிக்கு வந்து அந்த மாதிரி சக்தி இருந்து அவர் என்ன பண்ணிருப்பார், நம்ம அல்லாட்ட கேட்கணும், சூழ்நிலை சொல்லி உண்டாக்கிற வேண்டியான அவர் பிள்ளை பெத்துக்கிறலாமாங்க. அவருக்கு வேண்டிய பிள்ளைய அவர் பெத்துக்கிற முடியாம, இறைவா நான் யார்கிட்ட போய் கேட்பேன், உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கிறா, உன்கிட்ட கேட்கிற விட்டு நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், நீ எப்படியா தந்துதான் தீருவேன், நீ தராம இருக்க மாட்டேன் என்று புடிவாதம் முடிச்சு அல்லாட்ட கேட்டாரே தவிர அவர் உண்டாக்கி கொண்டாரா? அப்ப உண்டாக்கி கொண்டிருந்தால் இந்த மாதிரி 95 வயசுல உண்டாக்க கேட்டிருப்பாரு. உண்டாக்குறாரு 35-40 வயசுல பிள்ளை பெற்று அவர் என்ன செய்வாரு, அவரா உண்டாக்கி அவரா எல்லாரையும் போல இருந்திருப்பாரா இல்லையா? எல்லார் மத்தியிலும் எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். ஒரு மனிதன் வந்து 85-95 வயசுல பிள்ளை இல்லாம வெளியே நடமாடிட்டு இந்த காலத்துல சாதாரணமா போச்சு. அந்த காலத்துல பெரிய ஆண்மைக்கு அடையாளம் வச்சிருந்தாங்க. ஆண்மைக்கு பிள்ளைக்கு சம்பந்தமே கிடையாது, ஆண்மைக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை இல்லாம போறதுக்கு வந்து உயிரணு உள்ள கோளாறா இருக்கும், அது மாதிரியா வந்து பெண்ணுடைய கருவறையில கோளாறு இருக்கும், ஒரு அடப்பு இருக்கும், பல கோளாறுகள் இருக்கு. அவங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கும் பிள்ளைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த காலத்துல ஒரு பார்வை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் எவ்வளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பாரு. நம்மளாம் என்ன மாதிரி ஒரு மாதிரியா பாப்பாங்கல்ல, நான் மரியாதை இல்லாம போயிடுச்சே, நபிங்கிறாரு முதல்ல பிள்ளை இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவாவே ஈடுபடாத, அந்த மாதிரியான ஒரு நிலையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்ப இது என்ன விளங்குது, அல்ல நான் இருக்கேன்னு காட்டுறதுக்கு தான் நினைச்சது கூட அல்ல பெரிய விஷயமா? எவனுக்கு அல்ல பிள்ளைய கொடுக்கும் போது இவருக்கு ஒரு 35 வயசுல பிள்ளைய கொடுக்குற பெரிய கஷ்டம் அல்லாவுக்கு ஆகிட்டு போயிருது. எது கொடுக்காம இருக்கிறான்? இந்த மாதிரி நபிமார்களுக்கு இப்படி செஞ்சா அதை நம்ம ரெக்கார்டு குர்ஆன்ல ரெக்கார்டு பண்ணனா அதை இந்த மக்கள் பார்த்தா ஒழுங்கா தௌஹீத புரிஞ்சுக்கிருவாங்க. அல்லாஹ் செஞ்சது எதுக்கு இது செய்யறாது? அவர் தண்டிக்கிறதுக்கு அவர் செஞ்சான்ல. அல்லாஹ் நினைத்தால் சின்ன ஒரு மேட்ரு, ஆனா கொடுக்கல. எதனால கொடுக்கல? ஏழாம கொடுக்கலையா? அவர் மேல உள்ள வெறுப்புல கொடுக்கலையா? அவரை தண்டிக்கிறதுக்கு வேண்டி கொடுக்கலையா? அப்படிலாம் கிடையாது. அவன் நினைக்கும் போது தருவான். யஹபுல் இமை யஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளைய தருவேன். யஹபுல் இமை யஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளைய தருவேன். தேலும் மையஷாவு அவு சபிஜுகும் துக்குரானும் இனாதா, நினைச்சேன்னு சொன்ன ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமா கலந்தும் கொடுப்பேன். ஏஜாலும் மையஷாவு ஆக்குமா, நினைச்சேன்னு சொன்னா பிள்ளை இல்லாம ஆக்குவேன். அந்த ஒரு ரைட்ல கொடுக்காம இருந்தானே தவிர, அப்ப எப்ப கொடுக்க நினைச்சாலும் அப்ப கொடுத்துட்டான். அப்ப இது என்ன பாடமா இருக்கிறது? நபி இறை நேசர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சக்தியெல்லாம் அல்ல கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லை என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரமா இருக்கிறது. இது நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, யூனுஸ் நபி வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. இறை நேசர்கள்னா யாரு, அவங்களுக்குரிய எல்லை என்ன? நம்ம என்ன செய்யறோம்? இறை நேசர் அல்லாஹ்வுக்கு சமமாக்கி வச்சிருக்கிறோம்.
அல்லாஹ்வுக்கு பக்கத்துல அரசுக்கு பக்கத்துல இன்னொரு சீட்டை போட்டு உட்கார வச்சிருக்கான்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவுலியாண்டு அந்த மாதிரி கிரேடுன்னு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவுலியாக்கள்லாம் பெரிய அவுலியாக்களாக இருந்த நபிமார்கள்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்க வந்து அந்த காலத்துல வந்து பெரிய மக்கள் தொகைக்கு அனுப்பப்பட்ட நபி. அவர் அந்த காலத்துல 1 லட்சங்கிற பெரிய நம்பர் தானே. எந்த ஒரு நபியாவது இத்தனை மக்களுக்கு அனுப்புனா இல்ல குர்ஆன்ல சொல்லவே இல்லை. இவருக்கு மட்டும் தான் சொல்றான். இவருக்கு மட்டும் என்ன சொல்றான்? அல்ல அரசல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன். இவரை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பணும், அவங்களுடைய எண்ணிக்கை 1 லட்சம் அதுக்கு மேல இருந்தது. 1 லட்சம் பேருக்கு மேற்பட்ட சமுதாயத்திற்கு அனுப்பணும் நம்பர் குறிப்பிட்டு சொன்ன ஒரே நபி வந்து இவர் தான். மற்றவங்க அந்த காலத்துல 50 பேர் 100 பேர் ஊர்ல இருப்பாங்க, அவ்வளவுதான் ஒரு மக்கள் தொகை, அவ்வளவுதான். இவர் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னா 1 லட்சம் பேருக்கு நான் அவர் அனுப்பப்பட்டாரு என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப அவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு வந்து இவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டோன்னு என்ன ஆகுது? அவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க, எல்லா நபிமார்களையும் போல எதிர்க்கப்படுறார்கள், எல்லா நபிமார்கள் போலவும் அவங்க பொய்யாக்கப்படுறாங்க. எல்லா நபிமார்களும் ஒரு அளவுக்கு மேல போய் என்ன செய்வாங்க? இறைவன்ட்ட துஆ செய்வாங்க இல்லையா? எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சகித்து கொண்டு செய்வார்கள். இனிமே முடியாது, இவங்க தேர மாட்டாங்க, இனிமே தாங்க முடியாது என்கிற நிலைமை வரும் பொழுது அல்லாஹ் இடத்துல செய்வாங்க, யா அல்லாஹ் இனிமே இவங்களை விட்டு வச்சு ஒண்ணும் இல்ல, சொல்ல வேண்டிய அளவுக்குலாம் சொல்லியாச்சு, ஒருத்தவங்களும் வர்ற மாதிரி தெரியல, நீ இவங்களுடைய துன்பத்தை எங்களுக்கு தாங்கிக்கிற முடியல, அதனால நீ வந்து இவங்களை பினிஷ் பண்ணி விட்டுரு, இவங்களை தண்டிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்து விடுவார்கள். இப்படி பல நபிமார்கள் செஞ்சிருக்கிறாங்க. இவங்களும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சிடறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்? அதை ஏற்றுக்கொண்டு அவங்க நீ ஊரை விட்டு வெளியேறிடு, நீ ஊரை விட்டு வெளியேறிடு, அப்படிதான் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் வந்து இந்த குற்றவாளிகள் அழிக்கிறதா இருந்தா நல்லவங்களை தனியா அப்புறப்படுத்தி தான் அழிப்பான். இந்த சுனாமி, புயல், பூகம்பத்தில் அழிவுலாம் இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை, கோபப்பார்வைலாம் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய். அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் வந்து கோபப்பார்வைக்கு அழிக்கிறதா இருந்தா நல்லவங்களை பிரிச்சு எடுத்துக்கிட்டு தான் கெட்டவங்களை அழிப்பான். எல்லாம் கலந்து இருக்கும்போது அழிச்சான்னா அது காரணம் கிடையாது. எல்லாம் கலந்து இருக்கும்போது நல்லவன் கெட்டவன் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது போட்டு அமுக்கனானா நாலு நல்லவன் தான் போயிடுறான், கெட்டவன் தான் போயிடுவான். அது வந்து அழிக்கிறது கிடையாது. நபிமார்கள் காலத்துல எல்லாம் எப்படி அழிப்பான்னு கேட்டா, நபிமார்கள் நல்லவங்களை அப்படி தனியா ஊரு விட்டு வெளியேறிடுங்க, நீங்க வெளியேறிடுங்க, அவங்க அங்கே இருக்கட்டும், அங்க வச்சு ஒரே அமுக்கு அமைக்கிடுவோம், அப்படித்தான் எல்லாரையுமே எல்லாம் அழிச்சிருக்கிறான் முந்தைய சமுதாயங்கள்ல. அப்ப அந்த மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன வெளியேறிடுறாங்க. வெளியேறின உடனே அந்த ஊர் ஆட்கள் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க, அந்த அறிகுறி தென்படுது. இவர் அழிய யூனுஸ் எச்சரிக்கை பண்ணார், அழிய போறீங்க, அதான் பிறப்பு வருது, அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன்னா கடுமையான உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி பாக்குறாங்க. அப்ப ஏத்துக்கல. அவங்க ஊரை விட்டு போன பிறகு அந்த அதாபுகளுடைய அறிகுறி வரும்ல, என்னென்ன அறிகுறி நமக்கு தெரியல, வானத்துல மாற்றம் வந்திருக்கலாம், ஒரு அது மாதிரி சில அறிகுறிகள் அப்படி தென்பட்ட உடனே வித்தியாசமா என்னமோ இருக்குது, நம்ம அழிக்க போறாமல இருக்க, அல்ல அவர் சொன்ன கரெக்டாக தெரியுது, யூனுஸ் சொல்ல நம்ம கேட்காம போயிட்டோமே, அவர் சொன்ன மாதிரியான அறிகுறி வருதுன்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா கூடி தௌபா செஞ்சு, அல்லாஹ் நான் உன்னை ஏத்துக்கிறோம், நீதான் இறைவன், யூனுஸுடைய போதனையை நாங்க புறக்கணிச்சதுக்காக எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்கள நினைச்சிட்டாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் வந்து அதை வந்து அந்த அதாப நீக்கிறான். அதாபு போயிடுச்சு. ஏன்னா மன்னிப்பு கேட்டாம அப்புறம் எப்படி அழிக்கிறது? அவனை சம்பந்தப்பட்டவனே வந்து என்னை அழிக்காத அல்லாஹ் நான் திருந்திட்டேன் என்று சொன்னானே அப்புறம் அழிக்க முடியாது. யூனுஸ் நபி போனாங்களா, அவங்க திரும்பி வர்றாங்க. எங்க வர்றாங்க? ஊருக்கு வர்றாங்க. என்ன நினைச்சிட்டு வர்றாங்க? எல்லாம் அழிஞ்சு நாசமா போய் கிடக்கு, அப்படிதான் நினைச்சு வர்றாங்க. எல்லாம் ஊர் அழிஞ்சிருக்கும், அல்ல அழிக்கிறதுக்கு தான் நம்ம வெளியே போய் சொன்னா, நம்ம இப்ப திரும்பி போனா என்னவா இருக்கேன், ஊர்ல எவனுமே இருக்க மாட்டான், நம்ம போய் ஊர்ல போய் ஒழுங்குபடுத்திட்டு உட்காந்து நல்லவங்க எல்லாம் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி வந்தா இங்க ஜேஜேன்னு இருக்குது, ஊரு ஜேஜேன்னு விழா கோலமா இருக்குது. அப்ப அவருக்கு என்ன செய்யுது? அவருக்கு நம்ப முடியல, என்ன அல்ல தானே சொன்னான், நம்மள்ட்ட அழிக்கிறேன்னு சொன்னானே, அவன் நம்பி தானே போனோம், இங்க வந்து அவங்க ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்களே, நம்மகிட்ட கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட அல்ல கொடுக்கலையே, அப்படி அவர் நினைக்கிறாரு. நினைச்சு நானா சொல்ல, இது அல்ல அப்படி சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, இது முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் பேர கூட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரு அவருடைய வரலாறை நினைத்துப்பார். அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? இது முகாலிபன், கோவித்து கொண்டு போனார், என்கிட்ட கோவிச்சுட்டு போறாரு சொல்றான். என்னிடத்துல வந்து நான் அவர் சொன்னதை நான் கேட்கலையா, அதனால அவர் என்ன செய்யறாரு? என் மேல கோவித்துக் கொண்டு போகிறார். அல்ல நக்தீர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோவிச்சுட்டு எங்க போக வேண்டாம், கோவிச்சுட்டு நீ எங்க போனாலும் அது என்னுடைய இடம் தானே, இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டா அது வேற ஆளுடைய ராஜ்யமா, நீ வேற கிரகத்துக்கு போனா அது என்னுடைய ராஜ்யம் தானப்பா, என்னமோ எனக்கு சக்தி இல்லை நினைத்துக் கொண்டு என்னோட கோவித்துக் கொண்டு அவர் போகிறார். நான் என்ன பண்ண, நபின்னு பாப்பானா, என்னிடத்துல வந்து இந்த மோதல் போக்கு கையாண்டு நான் பெருசா நீ பெருசாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நான் விடுவேனா? நான் ஒண்ணு செய்யறாந்து இவர்கிட்ட கேட்டுதான் செய்யணுமா?
இவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கணுமா, நான் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன். இதை ஒத்துக்கிறவன் தான் மனிதன். நபி முக்கியமா அதை ஒத்தாவனு. இவர் அது மாதிரி நடக்கலன்னு நல்லா கோவப்பட்டு என்ன செய்யறான், அது சொல்லி காட்டுறான். ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கோச்சிட்டு போனாரா, எனக்கு ஒண்ணு இயலாதுன்னு நினைச்சாரா, அவரை கொண்டு இருள்கள்ல கொண்டு வைத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுட்டேன். என்கிட்ட கோச்சிட்டு போனார்ல, அதுக்கு நான் கொடுத்த தண்டனை என்ன? மீன் வயிற்றுல கொண்டே அவரை சிறை வைத்து பல இருள்கள். ஏன்னா கடல் ஒரு இருள், மீன் ஒரு இருள், அதனுடைய அப்படி பல இருள்கள், பல இருளுக்கு மேல இருளுக்குள்ள அவரை வைத்து இது மாதிரி அவரை சொல்ல வச்சுட்டேன். 21வது சூறாவுல 87வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த 68வது அத்தியாயத்துல 48வது வசனத்திலையும் இதை சொல்றான். எப்படி சொல்றான்னா, ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, நபியே அல்லாஹ்வுடைய கட்டளை வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். நீங்க அவசரப்படுற மாதிரிலாம் நாங்க தண்டிக்கவும் மாட்டோம். அல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சஹாபாக்கெல்லாம் வேதனைப்படுறாங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முறையை ஹிஜ்ரத் பண்ற அளவுக்கு வர்றாங்கல்ல, இன்னும் அல்லாஹ் பார்த்துட்டே இருக்கான், நம்ம அடிச்சுட்டே இருக்காங்க, நம்ம கையெல்லாம் தாழ்ந்துகிட்டே இருக்குது, அவங்க ஓங்கிக்கிட்டே இருக்கிறது, வீட்டுல உட்கார முடியல, உயிரோட நடமாட முடியல, அவங்க சுதந்திரமா நடமாடுறாங்க, நம்ம எல்லாமே டவுன் ஆகிட்டே இருக்கிறோம் சொல்லி அவங்க வெக்ஸ் ஆகி போறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ பொறுமையா தான் காத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க உங்களை அடிச்சோன்னு நாளைக்கு நாங்க திருப்பி அழிச்சிட மாட்டோம், நாங்க வெயிட் பண்ணுவோம், அழிக்காம கூட விடுவோம், அது நம்ம ரைட்டுங்கிறான் அல்லாஹ். நீ ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய தீர்ப்புக்கு நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வலா தகுன் கசாஹிபில் ஹூத், இந்த மீன் வயித்துல இருந்தார அவர் மாதிரி ஆயிராத. அல்லாஹ் எப்படி சரிக்கிறான், அந்த யூனுஸ் நபி பேரை சொல்லாம இந்த யூனுஸ் நபி என்ன பண்ணாரு, அவர் சொன்னதை நாங்க கேட்கணும்னு நினைச்சாரு, அவசரப்பட்டாரு, அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் நான் முடிவெடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த அதிகாரம்லாம் நபிமார்களாய் உங்களுக்கு நாங்க தர கிடையாது. நீ என்ன செய்யணும், பொறுமை, மனுவை போட்டு பேசாம இருக்கணும். அழிக்கிறாங்க அழிப்பேன், அழிக்காம விடுறத விட்டுருவேன், காலம் கடந்து அழிப்பேன், என்னுடைய ரைட்ல உள்ளது, அதை கேட்க நீ யாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். அப்ப ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய தீர்ப்புக்காக நீ பொறுத்திருக்க வேண்டும். வலா தகுன் கசாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தவர் மாதிரி நீ ஆகாதே. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி கேட்டான், லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபித பில் அராயி வஹுவ மதுமூம், கேவலமான நிலையில அவரை வெட்ட வெளியில தூக்கி எரிஞ்சிருப்பேன். போனா போதுன்னு அவரை நான் மன்னிச்சுட்டேன். அவர் செஞ்ச வேலைக்கு நான் ஒரு முடிவை எடுக்கிறேன், என்கிட்ட கோச்சிக்கிட்டு போறது என்ன அர்த்தம்? நல்லா ஏன் செஞ்சேன்னு என்கிட்ட கேட்டிருக்கேன்னு, என்னெல்லாம் சொன்னீங்க, இவங்க நல்லா ஜாலியா இருக்கிறாங்களே, எனக்கு புரியலையேன்னு சொல்லி என்னிடத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அவர் என்ன செய்யறாரு, நம்மள்ட்ட ஒண்ணு சொல்லிவிட்டு அல்ல வேற ஒண்ணு செய்யறான்னு அவர்கிட்ட கேட்டுதான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு தோரணையில் நடந்து கொண்டான்னு பார்த்துட்டு இருப்பானா, இந்த தன்மை வந்துடக்கூடாது பார்த்துக்கங்கிறான்ல. ஒவ்வொரு நபியுடைய வரலாறையும் சொல்லிவிட்டு அந்த நபி வழியில நீங்களும் போங்கன்னு சொல்றான்ல. இந்த நபியை சொல்லிவிட்டு இந்த வழி போவாதங்கிறான். எந்த நபியுடைய வரலாறு சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான். ஃபபிஹுதாஹு முக்ததி, அவங்களுடைய நேர்வழியைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும் என்று ஒவ்வொரு நபியுடைய செய்தியை சொல்லிட்டு, முகமதே நபியை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். யூனுஸ் நபியை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, வலா தகுன் கசாஹிபில் ஹூத், அந்த யூனுஸ் நபி மாதிரி ஆயிராத, அந்த மெண்டாலிட்டி அந்த தன்மை வந்துடக்கூடாது. எந்த மெண்டாலிட்டி, அல்லாஹ் ஒண்ணு ஆமன்னா சொல்லலான்னு நம்மள்ட்ட சொன்னது மாத்தமா கூட அவன் செய்வான், பேசாம இருந்துக்கிறன்னு. ஏன் அவனை எதுக்கு ஏழுமா, நம்ம யாருங்கிறான், எதுக்கு ஏழுமா, பூண்டு அழிஞ்சு போயிடும். நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன வலிமை என்ன, நம்ம சக்தி என்ன, நம்ம ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ்வோட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்ல. அப்ப அதை ஒரு அடியார் வழங்கினதுக்கு பேர் தான் சரியான ஒரு அடியாரா இருப்பாரு தவிர, நான் நபியா இருக்கும் பொழுது என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு அவன் வேற ஒண்ணு செஞ்சா எப்படின்னு கேட்டா எப்படி ஆகும்? அதை கண்டிக்கிறான் 68-48 கண்டிக்கிறான். அதே மாதிரி சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இவர் செஞ்ச வேலைக்கு ரொம்ப தண்டனை கொடுத்திருப்பேன். இவர் ஒரு தஸ்பீஹ் செஞ்சார், அல்லாஹ் சொல்றான். இவர் ஒரு தஸ்பீஹ் என்ன செஞ்சாரு, லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர இறைவன் இல்லை, சுப்ஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரனா போயிட்டேன், நான் செஞ்சதான் தப்பு, நான் பொழுது உன்னை போய்க்கலாமா, உன்னை எதிர்கேள்வி கேட்கலாமா, உன்னுடைய தீர்ப்புக்கு அதிருப்தியை தெரிவிக்கலாமானா, நான் தான் அநியாயக்காரன் என்று ஒரு தஸ்பீஹ் செஞ்சார. இந்த தஸ்பீஹ் அவர் செய்யாமல் இருந்தால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே அவர் வச்சிருப்பேன், கியாமத் நாள் வரைக்கும் நினைச்சிருப்பேன் அவரை.
அன்னைக்கு சீக்கிரம் வெளியேற்றிட்டேன். எதனால? அவர் மன்னிப்பு கேட்டு உணர்ந்து, ஆகா நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் கோபத்தை உண்டாக்கிட்டோமே நடந்தார, அதுக்காக வேண்டி விட்டனே தவிர இல்லன்னா லபிதபி பத்தனிக்கு இலா யோமி யுபாசுன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும், கியாம நாள் வரைக்கும் அவர் மீன் வயிற்றுல தான் கிடப்பார். மீன் வயிற்றுல இருந்தா எழுப்பப்படுவார். அந்த மாதிரி நான் அவர் ஆக்கியிருப்பேன். அவர் ஒரு தஸ்பீஹ் செஞ்சார், அதை நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ யூனுஸ் நபியை குறை சொல்லக்கூடாது. இந்த மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சாலிஹீன்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். இப்ப யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னிச்ச பிறகு அவர் கெட்டவர் கிடையாது. ஆனா அல்லாஹ் வந்து அந்த மன்னிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கண்டனங்களும் இவ்வளவு கடுமையான கண்டனங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 37 144வது வசனத்தில் இருக்கிறது. 68 68வது சூறாவுல 50வது வசனத்தில் இதை பாக்குறீங்க. இது மொத்த சம்பவத்தை விளைவிக்கிறது. இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளதுதான். இது கட்டுக்கதைகள் ஒண்ணும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய திருவேதத்தில் என்ன சொல்லி காட்டுறான்னா, ஒரு நபிக்குரிய எல்லை என்ன, ஒரு நபிக்குரிய அதிகாரம் என்ன, நபி விரும்பினதெல்லாம் அல்லாஹ் செய்வானா, அவர் விரும்புறதை செய்யலைங்கிறதுக்காக கோச்சிக்கிற ஏழுமா, எவ்வளவு பெரிய நல்ல சொந்த பகை கூட இல்லை. யூனுஸ் நபிக்கு அந்த சமுதாயத்துக்கு சொந்த பகையா, கொடுக்கல் வாங்கல் தகராறா, தீனுக்காக தான் அவங்க மேல கோவிச்சாரு. யூனுஸ் நபிக்கு அந்த கோபத்துக்கு என்ன காரணம்? இவ்வளவு அக்கிரமக்காரங்களா இருக்காங்க, இவங்களை போய் எல்லாம் காப்பாற்றி விட்டானு சொல்லி அந்த தீன்கிற வகையில, கொள்கைங்கிற வகையில தான் அந்த கோபம் கூட வருது. அது கூட வரக்கூடாது. உலகத்துல பாக்குறோம், நம்ம ஏகத்துவத்தை சொல்றோம், நமக்கு அடி மேல அடி விழுவோம், நம்ம டவுன் ஆகிட்டு போவோம், ரொம்ப பொய் கேஸ் போடுவாங்க, ஜெயிலுக்கு போவோம். அதுக்கான கொள்கையை விட்டுற முடியுமா? என்னென்ன தௌஹீத் சொல்லி அல்லா இருக்கான், நம்ம தௌஹீதுக்காக பாடுகிறோம், நம்மளை விட்டுட்டு அவனுக்கு அவங்க ஓங்குதுன்னு கேட்க முடியுமா? அல்லாஹ் நினைச்சா ஓங்கும். அல்லாஹ் நினைத்தால் நம்ம கை ஓங்கலாம். அல்லாஹ் நினைத்தால் சத்தியத்தை சொல்றவங்களுக்கு அடி மேல அடி, அடி மேல அடி, அடி மேல அடி, உத மேல உத, பின்னடைவுக்கு மேல பின்னடைவு வரலாம். ஆனா நமக்கு அப்படி வரல. அல்லாஹ் வந்து மேலதான் கொண்டு வந்துட்டு இருக்கான். மாத்தி வந்தா கூட நம்ம கொஸ்டின் பண்ண இயலுமாங்கிறேன். இப்ப இருக்கிறதுக்கு நேரம் உள்டாவா தலைகீழ போய் நம்ம எல்லாத்தையும் விட அதல தள்ளப்பட்டாலும் கொள்கை மாத்திக்கிற முடியுமா? அல்லாட்ட எதிர்கேள்வி கேட்க முடியுமா? என்ன உனக்காக நான் பாடுபடுறேன், எங்க கை ஓங்காம அவங்க கை ஓங்குதுன்னு கேட்க முடியுமா? அதை யூனுஸ் நபியே எல்லாம் கேட்க விட மாட்டேங்கிறானே. அப்ப இது ஒரு யூனுஸ் நபியுடைய வரலாறு வந்து நல்லடியார்களுக்கு என்ன இல்ல, அடிமைதான். நல்லடியார்களுக்கு என்ன இல்ல, நல்ல அடிமை. அதோட நிறுத்திக்கிறேன், எஜமான் தனத்துக்கு வந்துடக்கூடாது. எந்த நல்லடியாரும் தன்னை ஒரு அடிமைங்கிற யாபத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லாவுக்கு நம்ம அடிமை, அல்லாஹ் சொல்றது நம்ம அல்லாஹ் மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் யூனுஸ் நபியுடைய வரலாறுல இப்படி ஒன்றை ஏற்படுத்தி இது மாதிரி நீங்க ஆயிராதீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை செய்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அய்யூப் நபி அவங்களுடைய வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுறான். அவருடைய வரலாறு பிரச்சாரம், போக்குவரத்து அதுகள்லாம் அதிகமாக சொல்லப்படவில்லை. அவருடைய வரலாறுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் துன்பங்கள் இருக்குல்ல, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவருக்கு வந்த கஷ்டம், அவருக்கு வந்த துன்பம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு துன்பம். அந்த துன்பங்களை எல்லாம் அவர் அதை வந்து சகித்து கொண்டுதான் இருந்தார். அவர் ஒன்றும் செய்ய முடியல. அவர் அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா கூட அவர் நான் தான் நபியாச்சு, எனக்கு என்ன துன்பம், ஊதி விட்டா எல்லாம் ஓடி போயிருமே அப்படி நடந்துக்கிற முடிஞ்ச அவரால. அவரை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். அய்யூப் நபியை பத்தி, அய்யூப இதுநாதா ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் அழைத்து பிரார்த்தனை செய்தார். அங்கதான் மனு போட முடியும். எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அவங்க தனக்கு தானே செஞ்சுக்கிற முடியாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தா கூட என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட போய் பெட்டிஷன் போடணும். நம்ம போடுற மாதிரி போட வேண்டும். நம்ம இதை ஏத்துக்கிட்டு அவர் இதை ஏத்துக்கிறாம கூட விட்டுருவான், அவர் இதை ஏத்துக்கிட்டு நம்ம இதை ஏத்துக்கிறாம கூட விட்டுருவான். அவன்கிட்ட பெட்டிஷன் அங்கதான் போடணும். அய்யூப் நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதுநாதா ரப்பஹு, ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு பெரிய துன்பம் ஏற்பட்டு விட்டது, தாங்க முடியாத துன்பத்திற்கு நான் உள்ளாகி இருக்கிறேன். அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிற. இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப வட்டுருக்கமான ஒரு பிரார்த்தனை இது. யா அல்லாஹ் எனக்கு பயங்கரமான கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, ஆனா நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிற, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணு இந்த கெஞ்சிறார். ஃபஸ்தஜப்னாலஹு, அவருடைய பிரார்த்தனை நம்ம ஏற்றுக்கொண்டு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அவருக்கு இருந்த துன்பத்தை என்ன செஞ்சோம், அதை நீக்கணும். ஆத்தைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் ஆகும், அவருடைய குடும்பத்தினரை அவருக்கு நம்ம கொடுத்தோம். குடும்பம் எல்லாம் போய் நாசமா இருக்கு. கொடுத்தோம்னா அர்த்தம் அவருடைய குடும்பத்தாரையும் அவருக்கு நம்ம ஒப்படைத்தோம். மிஸ்லஹும் ஆகும், அந்த குடும்பத்தார் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு நம்பரையும் அவருக்கு என்ன செஞ்சோம், அது போன்ற இன்னொரு மடங்கையும் கொடுத்தோம். ரஹமத்தம் இந்தினா, நம்முடைய பேரருள் காரணமாக நாம் இப்படி செய்தோம். ஒதுக்கிறாலில் ஆபிதீன், இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரைக்காக பாடம் படிப்பனையும் பெற வேண்டும் என்பதற்காகவும் இதை அவருக்கு கொடுத்தோம். அப்ப எவ்வளவுக்கு துன்பங்கள் வந்தாலும்
அவர்கள் நீக்கிக் கொள்ள முடியாதுன்னு ஒரு பாடம் இருக்குதான். எதுக்கு இதை செஞ்சோம்னா, அய்யூப் நபியை தண்டிக்கிறதுக்கு இதை செய்யல, அவர் மேல கோப பார்வையில ஒன்னும் செய்யல, அவர் எந்த ஒரு ஃபால்ட்டும் இருந்ததாக அல்லாஹ் ஒரு ரசூல் நமக்கு சொல்லி தரவும் இல்ல. அவர் எதுக்கு சோதிச்சோன்னு கேட்டா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, திக்ராலில் ஆபிதீன், இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதுல ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம்? நமக்கு நோய் வந்தால் அதை அவன் தான் நீக்க முடியும். எந்த மகானும் எந்த பெரியாரும் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் அவங்களே நீக்கிக் கொள்ள முடியாது. அப்ப நம்ம அய்யூப் நபி பண்ண நோய்க்கெல்லாம் அவளியாட்ட கேட்கறாங்களா இல்லையா? நோய் வந்து விட்டதுன்றா வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதுக்குன்னே தர்காக்களை வச்சு இருக்கிறாங்க, ஆபரேஷன் பண்ணுவாங்கிறாங்க, நோயாளிகளுடைய கூட கட்டி வைக்கிறாங்க, அவளியா கனவுல வந்தாரு, ஆபரேஷன் பண்ணாரு, ரத்த கரையெல்லாம் அப்படின்னா கதையெல்லாம் விடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போன ஆளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படி நினைக்கிறார்கள். இப்படி இருக்குமே ஆனால் இந்த ஏர்வாடியில் நடக்கிற மாதிரி நாகூர்ல நடக்குன்னு சொல்றாங்களே, இது மாதிரி உண்மையாக இருந்தால் இவருக்கு இருந்திருக்குமா இல்லையா? அவங்க நல்லடியாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அய்யூப் நபி நல்லடியாரா இல்லையா? கன்ஃபார்ம் நல்லடியார். அல்லாஹ்வுடைய நபிங்கும் போது நல்லடியார். அப்ப அல்லாஹ்வுடைய நபியாக இருந்து நல்லடியாரா இருந்திருக்கும் பொழுது அந்த நல்லடியார் வந்து இவ்வளவு நோய், குடும்பம் எல்லாம் போய் குடும்பம்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு விளங்குது. இவர் நோயை தாங்க முடியாம பொண்டாட்டி பொண்ணெல்லாம் விட்டு ஓடி போச்சு, இவர் வேணாம் திருப்பி கொடுத்தவங்க நல்லா குணமானவனும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்றான்ல. அப்ப இவரை வெறுத்து ஒதுக்கி எல்லாரும் ஓடி போற அளவுக்கு என்ன செஞ்சாங்க? அவ்வளவு கடும் நோய்க்கு ஒருத்தர் உள்ளாகும் பொழுது அவருக்கு சொந்த சக்தி இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? இந்த நோய் வந்தவனைய தன்னால போக்கிருக்கலாமே, பொண்டாட்டி பிள்ளைலாம் போகாம காப்பாத்திருக்கலாமே, சிரமப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமத்தையும் பட வச்சு அல்லாஹ் ஒரு மெசேஜ் நம்ம வைக்கிறோம். என்ன மெசேஜ்? எந்த மகானு யாருக்கும் அந்த பவர்லாம் நான் கொடுக்க கிடையாது. நோயை கொடுத்துட்டேன்னா என்ற கெஞ்சணும், நானா போக்குனா உண்டே தவிர அவர் மகான் என்கிற காரணத்துக்காக அவரே போக்கிக் கொள்ள முடியாது. அவருக்கு வந்ததை அவர் போக்கிக் கொள்ள முடியாது என்றால் உனக்கு வந்தது எப்படி போக்குவாரு? இதோ ஒரு பேசிக், இது ஒரு படிப்பினைக்கு செஞ்சாங்க. நமக்கு படிப்பினைக்காக வேண்டி அவருக்கு அந்த நோயை கொடுத்து என்ன செய்யறான்? பெரிய பேரருள் புரிந்திருக்கிறான். இந்த சம்பவத்தை படிச்ச பிறகு எப்படி ஒருத்தமைய நாகூரார வைத்தோலியை போக்குங்க, அந்த அவளியாவை எனக்கு தலைவலியை போக்குன்னு எப்படி கேட்பான்? அப்படி கேட்க முடியும்? அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. யா சாஹிபன் நாகூரி குள்ளி நாசிரி, நாகூர் ஆண்டவரை எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். மூலது கிதாபுல பிஸ்ஸமி உள்ள அல்லாஹ் ஹுஸ்னில் பாசிரி, என்னுடைய கண் பார்வையை நீங்க தான் குணப்படுத்தணும், காதுல உள்ள கோளாறை நீங்க தான் குணப்படுத்தணும், இப்படிலாம் கேட்கறாங்க. ஒபி தூளி உம்ரின் லாபி உம்ரின் காசிரி, நீண்ட நாள் ஆயுள் எனக்கு தரணும், ஆயுளை குறைச்சு விடாதீங்க, இப்படி அவளியாட்ட போய் அவளியான்னு சொல்லி வேணா நினைச்சுக்கிட்டு கேட்கறான். இதெல்லாம் இருக்குன்னு அய்யூப் நபிக்கு இருந்திருக்காரு. அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரா? பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு ஓடுற அளவுக்கு சிரமப்பட்டிருப்பாரா? அப்ப அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறான் என்பதற்கு தான் இந்த நபிமார்கள் எல்லாம் ஒரு சோதனை களமாக்கி நம்ம முன்னாடி கொண்டா நிப்பாட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து நபிமார்கள்ல ஈசா நபி எடுத்துக்கிறங்க. ஈசா நபி வந்து இந்த நபிமார்களை எல்லாம் விட ஒரு அதிசயங்கள் கூட உள்ளவர். அற்புதங்களை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலிருந்து நடந்த அற்புதங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஈசா நபியின் மூலம் நிகழ்ந்த அற்புதங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவரை பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்யறாங்கன்னா, ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவரை பலப்படுத்தினோம். அவர் எங்க போனாலும் அவர் கூட யார் இருப்பா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடவே இருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு தகுதி அவருக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். இது 2வது அத்தியாயத்தில் 87, 2வது அத்தியாயத்தில் 253 ஆகிய இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவர் வந்து தொட்டிலேயே பிறந்தவன பேசினார். பிறந்தவளை பேசுறதுங்கிற யாரா பேச முடியுமா? மனிதன் வந்து முழுமை பெற்றவன் பிறக்கிறது, மிருகங்கள் தான் முழுமையாய் போய் பிறக்கிறது. மனிதர்கள் வந்து முழுமை அடைந்து பிறப்பது கிடையாது. முழுமை அடைந்து பிறந்தா பொம்பளை செத்து போயிருவா. முழுமை அடைகிறது என்ன செய்யணும்? பல்லுகள்லாம் முளைச்சி காலெல்லாம் ஸ்டடியாகி பிறந்தோம்னா தாங்க முடியுமா? நம்மளுக்கு முக்கால் அளவோட அல்ல வெளியேற்றான். நம்மள முக்காலோட வெளியே ஆடுலாம் குட்டி போட்டு நடக்குது, ஓடுது. மனுஷன் என்ன செய்ய முடியல? ஓட முடியல, ஆட முடியல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நம்மள வந்து முக்கால் படைப்பாகத்தான் வெளியேற்றானே தவிர முக்காவாசி வயிற்றுலையும் காவாசி வெளியிலையும் தான் வளர்றோம். வளர்ந்துதான் நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறோம். அப்ப இந்த தொட்டில பேசுறது என்ன முடியுமா? பிறந்த உடனே பேச முடியுமா? பேசுறதுக்காக வேண்டி பல ட்ரைனிங்கள் எடுத்து தத்தகா புத்தகான்னு சொல்லி அப்புறம் என்ன செய்வோம்? நம்ம பேச்சு பயிற்சி எடுப்போம். ஈசா நபி அவர்கள் குழந்தையில பேசினார்கள் என்று 3வது சூறாவுல 46வது வசனத்தில் சொல்கிறான். அவர் தகப்பன் இல்லாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதி அதன் மூலமாக அவர் பிறந்தார் என்று 3வது அத்தியாயத்தில் 47வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோக அவர் செஞ்ச அற்புதங்களை வேற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்வாராம்? அவரு களிமண் இருக்குல்ல, களிமண்ணை வந்து பறவை மாதிரி செய்வாராம். களிமண்ணை உருட்டி பறவை மாதிரி செஞ்சு ஊதுன உடனே அது பறக்கும். நெசப்பறவையா பறந்துரும்.
அதே மாதிரி வந்து வெண்குஷ்டம், வெள்ளை வெள்ளை இருக்கும்ல குஷ்டம், அது பிறவி குருடு, இதெல்லாம் கூட அவர் என்ன செய்வார், கை வச்சு தடவி குணமாக்கிடுவாரு. அதே மாதிரி இறந்து போன ஆட்களை கூட சில நேரங்கள்ல மூத்தா போயிருவாங்க, உயிர் கொடுத்தாருன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். வீட்டுல நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஈசா நபி என்ன சொல்றாரு, நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டு வந்தீங்க நான் இங்க உட்காந்து சொல்லுவேன். இதெல்லாம் அவருக்கு வந்து அல்லாஹ் அந்த அற்புதங்களை கொடுத்தான்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 49வது வசனம், 5வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப செத்து போன ஆட்களை எப்படி செத்து போன ஆட்களை உயிராக்கின அற்புதம் செஞ்சிருக்காங்களே, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு உங்க சந்தேகம் வரலாம். இந்த அற்புதங்கள்னா எப்படி செய்யறாங்கன்னு கடைசி இன்னொரு தலைப்புல அதை விளைவிக்கிறோம். இப்போதைக்கு விளைவிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இவ்வளவு ஆற்றல்லாம் இருக்குதுல்ல, சில சில அற்புதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான்ல. ஒரு நோயை குணமாக்குற ஒரு இது, பறவையை ஊதினோன்னு இது இல்லை, அல்லாவுடைய அனுமதி பெற்று தான் செய்யறாரு. அல்லாவுடைய அனுமதி பெற்று இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்தானே, அவரை போய் அல்லாவுடைய இடத்துலயோ கடவுள் இடத்துல வைத்துக் கொண்டா அல்லாஹ் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கற மாட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், இவ்வளவும் இருந்தாலும், அவர் தந்தை இல்லாமல் பிறந்தாலும், இன்னும் சாகாமல் இருந்தாலும், அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்து இருந்தாலும், இன்னும் சில அற்புதங்கள் அவர் மூலம் நிகழ்ந்திருந்தாலும், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், அவர் கடவுள் கிடையாது, அவர் தூதர் தான். உம்முஹு சித்திகா, அவருடைய அம்மா வந்து உண்மையாளரு. அதை சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்கிறான். கானா யகுல் அனிதாம், ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் சொல்றானே. இவ்வளவு அற்புதங்களும் உள்ளவராக இருந்தா கூட அவர் மனிதர் தான், அவரை போய் நீ கடவுளாக்கணும் ஒத்துக்கிற மாட்டேன் என்கிற அளவுல அவரை கொண்டே எல்லாம் வச்சிடறான். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது கால் அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, மறுமை நாள்ல அவர் இப்படி நிப்பாட்டுறான். என்ன நிப்பாட்டுறான், அவர் எல்லாரும் கடவுள் மகங்கிறாங்க, அவரை கூப்பிடுறாங்க, அவரை பிரார்த்தனை பண்றாங்க, அவர்கிட்டயே வணக்கமே செய்யறாங்க. இதெல்லாம் அவர் பொறுப்பாளி கிடையாது, நமக்கு தெரிகிறது. ஆனா மறுமை நாள்ல விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தலின் நாஸ், நீ தான் மனிதர்களுக்கு சொன்னியா, இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் துனில்லா, என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுள் ஆக்கிக்கிறங்க நீ தான் சொன்னியா? உன்னைய கடவுளுங்கிறாங்க, உங்க அம்மாவை கடவுளுங்கிறாங்க, இது நீ தான் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு என்ன செய்வாரு? அல்லாஹ் வந்து ஈசா நபியை கேட்குவான். ஈசா நபி என்ன செய்வாங்க? கால சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தான் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் குறை உள்ளவன் அப்படின்னு சொல்லிவிட்டு, மாய கூனுலி அன்னகூல மா லைஸ லீ பிஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி அல்லாஹ் சொல்லுவேன்? என்னை வணங்க நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஒரு படைப்பு, நான் ஒரு மனுஷன். ஒன்று இந்த அற்புதம் செஞ்சா நீ சொன்னீங்க, நீ கொடுத்த நேரத்தில் நான் செஞ்சு காட்டியிருப்பேன், அதை கொடுக்காட்டி என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி உள்ள ஒருத்தன் வந்து என்னை வணங்க நான் சொல்லியிருப்பேன் அல்லாஹ்? நான் சொல்லவே கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாது. இன்குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொல்லி இருந்தா உனக்கே தெரியுமே, கேட்கவா செய்யணும்? நான் போய் மக்கள்கிட்ட என்னை வணங்குங்க நான் சொல்லி இருந்தேனே, ஆனால் அதான் அவ்வளவு ரெக்கார்டு வச்சுக்கிறிய, இந்த பக்கம் 2 மலக்க வச்சு ரெக்கார்ட் பண்ற, அதுக்கப்புறம் ஒரு கழுத்துல வேற ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற, எல்லாம் எழுத்து மூலமா ஆகிட்டு இருக்க, அம்புட்டுமே உனக்கு தெரியுமே, நேரடியாக வேற பார்த்துட்டு இருக்கிற. அப்ப இன்குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொல்லி இருந்தா உனக்கே தெரியுமே. தாளமு மாஃபி நப்சி வலாலும் மாஃபி நப்சிக்க, என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும்ல, உன் மனசுல உள்ள எனக்கு தெரியாது. நீ எது கேட்கறன்னு தெரியல, நான் சொல்லலன்னு தெரியுது, நீ என்னை எப்படி கேட்கிற, என்னது கேட்கறன்னு புரியல எல்லாரும் சொல்லிடுவாரு. அவர் வந்து அந்த அவர் குற்றவாளி கூண்ட நிப்பாட்டி எல்லாம் விசாரிக்கிறது எதுக்காக வேண்டி? எல்லாரும் இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சதுனால அவர் கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு சம்மட்டி அடி கொடுப்பதற்காகத்தான் நிப்பாட்டி வச்சு அவரையே வந்து அழுது புலம்பி அல்லாஹ் நான் செய்யலன்னு விளவளத்து போய் அவர் பின்வாங்கக்கூடிய காட்சியை ஏற்படுத்துகிறான். அப்ப என்ன வழங்குது? மனுஷங்கிற லிமிட்டை தாண்ட இயலாது என்பதற்கு உதாரணமாக ஈசா நபியும் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அதுக்கு விட நபிமார்களே அல்லாஹ் ரொம்ப குர்ஆன்ல புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் இப்ராஹிம் நபிக்கு தெரியும். அவங்கள தான் அல்லாஹ் ரொம்ப 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 உயர்ந்த இடத்தில் வைத்து என்ன செய்யறான்? கலீலுங்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பர், ஃப்ரெண்ட் ஆகிட்டேங்கிறான். அல்லாஹ்வுக்கு மனுஷன் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அந்தந்த ஜாதியில தான், இனத்துல தான் ஃப்ரெண்ட் வருவாங்க. மனுஷனுக்கு ஆடு மாடு கழுதை ஃப்ரெண்ட் ஆகுமா? ஆகாது. மனுஷனுக்கு மனுஷன் தான், ஆட்டுக்கு ஆடு, நண்பர்கள் அப்படிதான் வர முடியும். ஆனா அல்லாஹ்வுக்கு மனுஷன் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அல்லாஹ் என்ன சொன்னா, ஒட்டுமொத்த மக்கள்ல இந்த ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுத்து இவரை நான் நண்பனாக்கிக்கிட்டேன். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, ஒட்டுமொத்த மக்கள்லயே இப்ராஹிம் எனக்கு நண்பரு என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனை விஷயங்கள் விரும்பினாங்க, அல்லாஹ் கொடுத்தானா பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன,
இப்ராஹீமை பலவிதமான கட்டளைகளை போட்டு அல்லாஹ் சோதித்தான். அத்தம்மகுன்ன அத்தனையிலும் அவர் தேறினார். பல சோதனைகளை போடுறான். ஒன்னுல கூட புள்ளை அறுக்க சொல்றது உச்சகட்டமான சோதனை. அதை விட பல சோதனைகள் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அனைத்து சோதனைகளை அவர் அடைஞ்சாரு, தேறினாரு. தேர்னோன்னு அவர் என்ன செய்யறார், அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ நல்லா தேறிட்ட, அதனால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆக்கிட்டேன். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு இனிமே நீ தான் தலைவர். நமக்கெல்லாம் ஏகத்துவ இமாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த தௌஹீதுக்காக வேண்டி, ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் நியமித்து தந்திருக்கிற இமாம் யாருன்னா யாரு? அபு ஹனீஃபா ஷாஃபி இமாம்ங்கறாங்க. நமக்கு இமாம் யாரு? அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கு இமாமே அவர் தான். நமக்கு இமாம் யாரு? எங்களுடைய இமாம் இப்ராஹிம் நபி தான். அவர் எப்படி இந்த பல தெய்வ வணக்கத்துல சமரசம் பண்ணாம உறுதிப்பாடா இருந்தார், அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அப்ப இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா, ஒமின் சுர்ரியத்தி, அல்லாஹ் என்ன இமாம்ங்கிறிய, என் புள்ள குட்டியெல்லாம் இது மாதிரி ஆக்கிருங்கிறாரு. நல்லா கவனிங்க. இவ்வளவு தியாகம் பண்ணி பரீட்சை வச்சுட்டு தேறிட்டாரு. தேறின பிறகு அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுக்குறான். என்ன கிஃப்ட்? எல்லா பரீட்சையிலும் தேறிட்ட. இப்ப உன்னை நான் என்ன செய்ய போறேன், மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்டேன். உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எல்லா மனுஷனுக்கும் ஆசை வரும், நம்ம புள்ள குட்டியெல்லாம் அப்படி இருக்கணும்னு. அந்த மாதிரி ஒரு தீன விஷயம் தான் ஆசைப்படலாம். துன்யாவுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இவங்க என்ன ஆசைப்படுறாங்க, நம்மள அல்லாஹ் இமாம் ஆக்கின மாதிரி நம்ம வாரிசுகள், நம்ம சந்ததிகள்லாம் இமாமா இருந்துகிட்டே இருக்கணும், மனித குலத்துக்கு இமாமாக வழிகாட்டிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒமின் துர்ரியத்தி, என் புள்ள குட்டியெல்லாம் இந்த மாதிரி ஆக்குங்கிறாரு. அந்த விளையாட்டு வச்சுக்கிறாரு. அல்லாஹ் செய்யறான், ஆசையை கேட்கிறாரு. கால லாயனால ஹதில் ஆலிமீன், என்னுடைய இந்த உறுதிமொழி அநியாயக்காரனு கிடையாது. அவன் நல்ல செயல் செஞ்சாவண்டா இருக்கலாமே தவிர உன் புள்ள குட்டிகளுக்கு ஒட்டுமொத்தமா ஆக்கிட முடியாது. நீ எத்தனை பரீட்சையில தேர்னாலும் அதனுடைய அனுகுணம் உனக்கு தருவனே தவிர நீ தேர்னதுனால உன் புள்ள குட்டியெல்லாம் நான் இமாம் ஆக்கிட மாட்டேன் அப்படின்னு நல்லா மறுத்து ஆசையோட கேட்கிற நல்ல விஷயம் கேட்கிறாரு. 2வது சூறாவுல 124 இருக்குது. அதே மாதிரி வாப்பாவுக்கு என்ன செஞ்சாரு, யாரெல்லாம் என் வாப்பா மன்னிச்சிரு, வாப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கிறல, மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அல்லாஹ் என்ன கண்டிச்சு, யாருக்கு நீ மன்னிப்பு கேட்கிற? என்னை ஏத்துக்கிறாத ஒரு ஆளுக்கு நீ மன்னிப்பு கேட்பியா? நீ கலீலா இருக்கலாம், நீ உற்ற நண்பரா இருக்கலாம், நான் போட்ட எல்லையை தாண்டிட்டு போய் நீ மன்னிப்பு கேட்டனா என்ன அர்த்தம்? நான் மன்னிக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறேன், அதை போய் மன்னின்னு கேட்ட நீ சொல்ல கேட்பானா அப்படின்னு சொல்லணும். அவர் அரண்டு போய் யாரெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன், அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். ஒமாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபி, இப்ராஹிம் தகப்பனாருக்கு மன்னிப்பு கேட்டாரு, அது இல்லா அம்மோயிதத்தின் வாதகா ஐயாவு, ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார், அதன் அடிப்படையிலே அவர் கேட்டு விட்டார். பலம்மா தபையனலகு அன்னஹு அது உள்ளில்லா, அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, வாபஸ் வாங்கிட்டார். அல்லாஹ் எங்க வாப்பாக்கு மன்னிப்பு கேட்டேன், வாபஸ் வாங்கிட்டேன், இனிமே கேட்க மாட்டேன். அப்ப தகப்பனாருக்கா மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய விஷயமா? ஆனா அங்க அல்லாஹ் என்ன செய்யறான், உற்ற நண்பரா இருந்தாலும் நான் ஒரு ரூல் போட்டிருக்கிறேன், அதுக்குள்ள அடிமையான தான் நீங்க பேசணும். உங்க விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாது, உங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லவனாக்க முடியாது, உங்க வாப்பாவெல்லாம் மன்னிச்சிட முடியாது. அவர் போய் நல்லவரா இருக்க சொல்லுங்க, அவர் ஒழுங்கான கொள்கைக்கு வர சொல்லுங்க, அவரை கேட்க சொல்லுங்க. நீங்க அவருக்காக கட்டுறாங்க தருவமானு எல்லாம் என்ன செய்யறான், அப்படி கண்டிக்கிறான். 9வது சூறாவுல 114வது இருக்கிறது. நபிமார்களில் எல்லாம் தலை சிறந்த நபியாக திருமறை குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய ஒரு ஆசையை கூட அல்லாஹ் நிறைவேற்றல என்பதை நம்ம பார்த்தோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இஸ்மாயில் என்று ஒரு மகன், இஸ்ஹாக் என்று ஒரு மகன் இருந்ததை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம், திருக்குர்ஆன்ல இருக்கிறது. இந்த 2 மகன்களும் அவங்களுக்கு எந்த வயசுல அல்லாஹ் கொடுத்தான்? இந்த 2 மகன்கள் புதல்வர்கள் இருந்தது நமக்கு தெரியும். இந்த 2 புதல்வர்களையுமே அல்லாஹ் என்ன வயசுல உங்களுக்கு கொடுக்கறான்னு கேட்டா, தள்ளாத வயசுல, இனிமேல் இவருக்கு குழந்தை பெறாது என்று நினைக்கிற வரைக்கும் அவருக்கு பிள்ளை கொடுக்கவே இல்லை. அவ்வளவு நேசரு, அல்லாஹ்வுடைய கலீல், உற்ற நண்பரு, எல்லா பரீட்சைகளையும் தேறியவர், அவருடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம மார்க்கத்தில் நமக்கு சட்டமாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும், ஹஜ்ஜுடைய கடமைகளையும் மற்ற கடமைகளையும் நமக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தா கூட அவங்களுக்கு அல்லாஹ் எப்ப குழந்தைய கொடுக்கறான்? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொன்னதாக திருக்குர்ஆன்ல 14வது சூறாவில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத வயதிலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்ங்கிறாரு. அப்ப 2 பிள்ளைகளும் அவருக்கு பிறந்தது எப்பன்னு கேட்டா தள்ளாத வயசுல தான். இன்ன ரப்பில சமீஉ துஆ,
என்னுடைய இறைவன் துவாக்கள் அங்கீகரிக்கிறவனா இருக்கிறான். இது கூட எப்படி கிடைச்சுன்னு கேட்டா, நான் திரும்ப திரும்ப இறைவன்ட்ட பெடிஷன் போட்டுக்கிட்டே இருந்தேன், என்னுடைய தள்ளாத வயசுல தந்துட்டான்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துறாங்க. அப்ப இந்த குழந்தைகள், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் அதை உருவாக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஆற்றல் நபிமார்களுக்கு இருந்தால் கண்டிப்பா இப்ராஹிம் நபிக்கு இருந்திருக்கணும். நல்லடியார்களுக்கு இருந்தால், நல்லடியார்களுக்கெல்லாம் தலைவராக, உலக மக்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்திருக்கணும். அப்ப அவங்க தனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டு கூட அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப கிடைக்கிறது? தள்ளாத முதுமையில கிடைக்கிறது. இந்த முதுமையில் கூட எனக்கு பிள்ளையை தந்தானே, 2 பிள்ளைகளை தானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இந்த பிள்ளை பெறக்கூடிய ஒரு செய்தியை நற்செய்தியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ப முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ப முடியல. அது எப்படின்னு கேட்டா, லூத் நபி அவர்களுடைய சமுதாயம் ஒரு ஓரினை சேர்க்கையில ஈடுபட்டார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களை அழிக்கிறதுக்கு முடிவு பண்றான். லூத் நபி இப்ராஹிம் நபியும் ஒரு காலத்துல உள்ளவங்க, பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள், ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்துக் கொண்டவர்கள். லூத் நபி காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆமனஹு லூத் நபி இப்ராஹிம் நபியை விசுவாசம் கொண்டார் என்றெல்லாம் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப லூத் நபியுடைய ஊரும் இப்ராஹிம் நபியுடைய ஊரும் பக்கத்துல இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்குகளை அனுப்புறான். இனிமே இங்க தேர மாட்டாங்க, அந்த ஊரை கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க. அதாவது தவறான ஆணுக்கு ஆனது மாதிரி ஓரினை சேர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை லூத் நபி எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாரு, கேட்கலன்னு அல்லாஹ் அழிக்கிறதுக்காக மலக்குகளை அனுப்புறான். அந்த மலக்குகள் முதல்ல என்ன செய்யறாங்கட்டா, வரும்போது 2 வேலையோட வர்றாங்க. லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறது ஒரு வேலை, அதோட போற போக்குல இப்ராஹிம் நபியையும் பார்த்து அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற நற்செய்தியும் சொல்லிட்டு போங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வரக்கூடிய மலக்குகள் முதல்ல இப்ராஹிம் நபியை பார்த்து விட்டு, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அப்புறமே லூத் நபியை போய் பார்த்து, உங்க உம்மத்துல அழிக்க போற ஊருட்டு வெளியேறுங்க என்று சொல்லி அந்த ஊரை தலைகுப்புற பிரட்டினான். பிரட்டி அழிச்சான்னு வைங்களேன். அப்ப போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மலக்கு சொல்றாரு இப்ராஹிம் நபியை பார்த்து, இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறான், அதோட உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வதற்காக எல்லாம் அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, இஸ்ஹாக்குங்கிற பிள்ளைக்காக சொல்றாங்க. இஸ்ஹாக்கு நபி உங்களுக்கு நற்செய்தி சொல்லி இருக்கிறோம். இஸ்ஹாக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ஹாக்கு யாக்கூப்னு ஒரு பிள்ளை பிறப்பாரு, அதையும் இப்ப நற்செய்தி அட்வான்ஸா சொல்றான். பேர பிள்ளை வரைக்கும் எல்லாம் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றான். அப்ப அந்த நற்செய்தி மலக்குகள் சொல்லும் பொழுது அவங்க மனைவி கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்க காதல் அது விழுது, மனித வடிவத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ப முடியல. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, காலத்து யா வயலத்தா, இது என்ன அநியாயமா இருக்கிறது, நம்ப முடியாத கேட்ட அப்படி சொல்லுவோம்ல, அலிது வான அஜூசுன், நான் ஒரு படு கிளவியா இருக்கிறேன், நான் புள்ள பெற போறேன்னா, புள்ள பெற வேண்டும் நற்செய்தி சொல்றாங்க மலக்குகள்லாம். நான் அந்த கட்டத்தை தாண்டிட்டேன், நான் படுகிழவியாக இருக்கிறேன், படுகிழவியாக இருக்கக்கூடிய நான் புள்ள பெறுவேங்கிறாங்க. இது எப்படி? இன்னஹாதா லஷைஉன் அஜீப், இது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது, எனக்கு புள்ள பிறக்கும்னு சொல்றீங்களே என்று அந்த அம்மாவுக்கு நம்ப முடியல. இது 11 அவ எவ்வளவு வயசுல எல்லாம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. குழந்தை பெறுங்கிற நற்செய்தி சொல்லும் பொழுது எனக்காவது குழந்தையாவது பிறக்கிறதாவதுன்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு வயசா இருந்திருக்கும், நம்பிக்கை இழந்து தள்ளாத வயசாகி போய் அந்த வயசில் உங்களுக்கு பிள்ளை கிடைச்சதாக 11வது சூறாவில் 72வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாச்சும் பரவாயில்லை, அந்த அம்மா விட்டுருங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய ஹலீல் தானே, அவருக்கு நம்ப முடியல. அவர் இந்த நற்செய்தி சொன்னவனே, பஷர்துமூனி, எனக்கு நற்செய்தி சொல்கிறீர்களா, அலாஅன் மஸனியில் கிபரு, எனக்கு முதுமையாக இருக்கிற நேரத்தில், நானும் முதுமை வயதை தொற்றிருக்கிற நேரத்தில் எனக்கு நீங்கள் நற்செய்தி சொல்கிறீர்களா புள்ள பிறக்கும்னு, ஃபபிமத்து பஷிரூன், எந்த ஆதாரத்தை அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க, நீங்க எனக்கு எப்படி புள்ள பிறக்கும்ங்கிறாரு. இப்ராஹிம் நபிக்கு நமக்கு குழந்தை பிறக்காது, அந்த கட்டத்தை நம்ம தாண்டி விட்டோம் என்று அவரும் நினைக்கிறாரு. அவருடைய மனைவி அதே மாதிரி ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். இந்த 2 விஷயம், இது 15வது சூறாவுல 54 வசனத்துல இப்ராஹிம் நபி ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் இருக்கிறது. அவங்க மனைவி ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம் 11வது சூறாவுல 72வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், இவ்வளவு முதுமையில தள்ளாத வயசுல அவருக்கு குழந்தை பிறந்ததாக குர்ஆன் சொல்கிறது. இதுல நம்ம என்ன அறிந்து கொள்ற விஷயம் என்ன, குழந்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்களுக்கு இருக்கு நம்புறாங்களே, அப்படி இருந்தா நபிமார்களுக்கு இருக்குமா இல்லையா? நபிமார்களுக்கு இருக்கும் என்றால் கண்டிப்பா இப்ராஹிம் நபிக்கு இருக்குமா இல்லையா?
அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நேசர் நண்பர் உலகத்தில் உள்ள மனிதர்களையே அல்லாஹ்வுக்கு நண்பர் அவர் மட்டும்தான். அப்ப அல்லாஹ்வுக்கு நண்பர் என்கிற ஒரு அந்தஸ்துல உள்ள இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த சக்தி இருந்தா அவரையும் இவ்வளவு தள்ளாத வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவரா உண்டாக்கிற வேண்டியதானே. அவர் எப்ப குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரோ அப்ப தனக்கே ஒரு குழந்தையை கொடுத்துக்கலாமே, தனக்கே ஒரு குழந்தையை உண்டாக்கிடலாமே. அல்லாட்ட தான் கேட்கிறாரு, யாரெல்லாம் இந்த மாதிரி உன்கிட்ட கேட்குவேன், நீ துவாவை ஏத்துக்கிறவனா இருக்கிற. இவ்வளவு லேட் அவர் கேட்கிறாரு, எப்பவும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அல்ல எப்ப ஏத்துக்கிறான், தள்ளாத வயசுல ஏத்துக்கிறான். அதுக்கே நன்றி செலுத்துறாரு. தள்ளாத வயசுலயாச்சும் கொடுத்திய, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திய என்று அவர் நன்றி செலுத்துகிறாருன்னு பாக்குறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்? நபிமார்கள் மகான்கள், நம்ம மகான்கள் யாரையும் அறிய முடியாது, அறிஞ்சா கூட அவங்க மனிதர்களா தான் இருந்தாங்க. அல்லாட்ட தரஜாக்கள் கிடைக்கும், உயர்ந்த பதவியில இருப்பாங்க என்பதற்கு தான் நல்லடியாரை தவிர அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய பவரை எல்லாம் பிடிங்கி அவுலியாக்கள் கையில கொடுத்துட்டாங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டார்கள். அப்படி இருக்குமே, ஆனால் இப்ராஹிம் நபி இப்படி நடந்திருக்குமா? இதை இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எதுக்கு எல்லாம் சொல்றான்? இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் சொல்றான். அதே மாதிரி உலகத்திலேயே அதிகமான காலம் வாழ்ந்தவர் என்று குர்ஆன் ஆதாரத்தில் சொல்வதாக இருந்தால் நூஹ் நபியை சொல்லலாம். வேற யாரையும் அவ்வளவு அதோட அதிகமாக வாழ்ந்து இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நம்ம அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் நூஹ் நபியை மட்டும்தான் என்ன செய்யறான், மிக அதிகமான காலம் உலகத்துல வாழ்ந்ததாக சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? பல அபிசபீஹிம் அல்பசனத்தின் இல்லா 50 ஆமா, 50 வருஷத்துக்கு குறைவாக 1000 வருஷம் அப்படிங்கிறான் அல்லாஹ். 950 வருஷத்தை அப்படி சொல்றான். 50 ஆண்டுகள் குறைவாக 1000 வருஷம் அவர் உலகத்துல வாழ்ந்தாரு. 1000 வயசுங்கிறது இந்த காலத்துல கற்பனை பண்ண முடியாது. அந்த காலத்துல இந்த மாதிரி வாழ்நாள்லாம் அதிகமா கொடுக்கப்பட்டு இருந்தது, அவங்க இருந்தாங்க. அப்ப அவ்வளவு பெரிய 950 வருஷம் வாழ்ந்து அவரு அது வரைக்கும் இப்ப நபியாக எத்தனை வருஷம் இருந்தாரு நமக்கு தெரியல. எத்தனை வயசுல இறைவன் நபியாக்குனான்னு தெரியல. ஒரு 50 வயசுல நபியாக்கி இருந்தா கூட 900 வருஷம் என்ன பண்ணிருக்காரு அவரு, மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு போதனை செய்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவும் செஞ்சும் கூட ஒரு மனிதனுடைய பிரச்சாரம் அவருடைய மனைவியை இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் ஏத்துக்கிறணும். ஆனா இவங்க நூஹ் நபிக்கு என்னன்னா 2 பேருமே எதிரியா போயிட்டாங்க. அவர் ஏகத்துவத்தை சொல்றாரு, அவருடைய பிரச்சாரத்துக்கு எதிரி யாருன்னு கேட்டா அவர் பெத்த பையன் மகன் எதிரியா இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா அந்த எதிரிகளோட சேர்ந்து கேலி பண்ணுவது, எதிரிகளோட சேர்ந்து நூஹ் நபிக்கு தொந்தரவு கொடுக்கிறது, அவருடைய பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்ட போடுறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சது யாருன்னு கேட்டா அவருடைய மகனும் ஒரு ஆள். மகனும் மட்டும் இல்ல, மகனும் அந்த எதிரிகள் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு அவனுக்கு இந்த தௌஹீது போகல, ஏகத்துவ கொள்கை என்ன செய்யல. பெத்த மகனா இருந்தாலும் நேர்வழியில கொண்டு வர்றது தகப்பங்கையில கிடையாது. அந்த மாதிரி இருக்கனால அவருக்கு முடியல. கடைசியில் என்னவாயிடுச்சு, அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவர் ஒரு பொறுத்து பார்த்துட்டு யாரெல்லாம் இவங்க தர மாட்டாங்க அழிச்சுடு என்று அவர் பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹ் அழிக்கிறதுக்கு என்ன செய்யறான்னா, அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்க, நல்லவர்களை வெளியேற்றணும்ல. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஊரை விட்டு வெளியேற்றணும். நூஹ் நபியை ஊரை விட்டு வெளியேற்றாம வேற டெக்னிக்கல் அவர் வெளியேற்றணும். எப்படி வெளியேற்றணும், நீ ஒரு கப்பலை ரெடி பண்ணு, தரையில போட்டு கப்பலை செஞ்சா கிறுக்கம் பேச்சுக்கான்னு சொல்லுவாங்க, கேள்வி பண்ணிட்டு போறாங்க. நீ பாட்டு செய்யி. கடல்ல கப்பல் செஞ்சா அர்த்தம் இருக்குது, ஊர்ல உட்கார்ந்துகிட்ட ஒரு கப்பல் செஞ்சாரு என்ன ஆகும்? அதனால கப்பலை செய்யறாரு. இவருடைய ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு கப்பலை ரெடி பண்ண சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவங்க கப்பலை ரெடி பண்றாங்க. கப்பல்லாம் ரெடி பண்ணி முடிகிற வரைக்கும் எல்லாம் டைம் கொடுக்கறான். கப்பல் போகும்போது வரும்போதெல்லாம் கேள்வி பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னப்பான்னு சொல்லி. கடைசி என்னவாச்சு, அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துருச்சு, எல்லாம் உன்னுடைய ஆட்கள்லாம் ஏத்திக்க, உன்னை ஈமான் கொண்ட சகோதரர்கள் அத்தனை பேரும் என்ன செய்யுங்க, கப்பல்ல ஏத்திக்க, உன்னுடைய ஊர்ல இருக்கிற ஜீவன்கள் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொன்றையும் ஒரு ஜோடி ஏத்தி வச்சுக்க. உடனே பிரம்மாண்டமா அந்த கப்பலை செஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி கப்பலை செஞ்ச உடனே என்னவாச்சுன்னு சொன்னா, மழை கொட்டுது, கீழே இருந்து வர தண்ணீர் பொங்கி பிரிட்டு அடிக்கிறது, மேல இருந்து தண்ணி கீழே இருந்து தண்ணி வர வர கப்பல் என்ன செய்யுது, அப்படியே ஊரே வெள்ளக்காடாக ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் மேல உயர ஆரம்பிக்கிறது. லேசா உயர ஆரம்பித்தவன என்ன செய்யறாரு, மகனை கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறா, நூஹ் நபி அவர்கள் கப்பல்ல இருந்து கொண்டு கொஞ்சம் அப்பதான் தண்ணி கொஞ்சம் ஒரு வெள்ளக்காடு ஆகி வந்துகிட்டு இருக்கா, ஒரு முழங்கால் தண்ணி இடுப்பளவு தண்ணி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறாரு, நாதா நூஹ் இப்னஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை என்ன செஞ்சாரு, அழைச்சாரு. அவர் தனியா ஒதுங்கி இருந்தான். யாபுனை எர்க்கமானா வலாத்தக்குன் மால் காபிரின், மகனே என்னோட ஏறிக்க, அந்த காபிர்கள் நிராகரிப்பாளர் கூட்டத்தில் சேர்ந்துறாத, அல்லாவை ஏத்துக்கொண்டு ஏகத்துவத்தை ஏத்துக்கொண்டு நீ கப்பல்ல ஏறிக்கிட்டா தப்பிச்சுக்கிறவ, இல்லன்னா அழிஞ்சு போயிருவேன்னு சொல்றாரு. கண்ணுக்கு முன்னாடி வெள்ளம் வருது, கீழ இருந்து வெள்ளம் வருது, மேல இருந்து மழை கொட்டுது, மூழ்கக்கூடிய அறிகுறி தெரியுது. அப்ப கூட உனக்கு பாடம் வரமாட்டேங்குது.
இந்த கடைசி நேரமாச்சு சொல்றபடி வாபஸ் வர மாதிரி நடக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கூட என்ன பண்றான், அதெல்லாம் கொள்கையை விடுவானாங்கிறான். பாத்தில எவ்வளவு உறுதின்னு பாருங்க. தப்பான கொள்கையில் அவனுக்கு அவ்வளவு பிடிப்பு. அவன் என்ன சொல்றான், ஆவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு நான் மலையில ஏறிக்கிறவன்ல, நீங்க வெள்ளம் வரும் கப்பல்ல நீங்க ஏறிக்கிறவீங்க, நான் என்ன செய்வேன், மலை உச்சியில ஏறி நான் என்னை காப்பாத்திக்கிறவனே அப்படிங்கிறான். ஆனா மலைக்கு மேலையாக்கும் வெள்ளம் வந்தது. வெள்ளம் எப்படி வந்தது, அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வெள்ளம் எல்லாம் வந்து அழிந்து போன பிறகு அந்த கப்பல் வந்து பஸ்தவத்தல் ஜூதி, அந்த ஜூதி மலையின் மீது அது அமர்ந்ததுங்கிறான்ல. மலைக்கு மேல வெள்ளம் வந்ததுனாலதான் மலைக்கு மேல அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது தண்ணி வடியுது. அப்படியே வடிஞ்ச உடனே கப்பல் மலையில உட்கார்ந்துருச்சு. அந்த கப்பலை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப என்ன செய்யறாங்க, கண்டுபிடித்திருக்கிறார்கள். இணையதளங்கள்ல நீங்க பார்த்துக் கொள்ளலாம். நிராகரிப்பார் ஆகாது சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான், ஆவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நான் வந்து மலையில ஏறிக்கிறேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லா ஆசிமல் யௌமமின் அம்ரில்லா இல்லாமன் ரஹிம, இந்த அப்ப அந்த கட்டம்லாம் கடந்து போச்சு. அல்லாஹ் அருள் செஞ்சவனை தவிர இன்னுமே எவனும் இன்றைக்கு காப்பாற்ற ஆள் கிடையாது. நீங்க ஏறிக்கிட்டாதான் தப்பிச்சுக்கிறீங்களே தவிர நீ மலையில ஏறிலாம் தப்பிக்க முடியாது என்று அவர் என்ன செய்யறாரு, இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி நடக்கக்கூடிய ஒரு சோதனை, இதுல எல்லாம் நீ தப்பிச்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பெரிய அலை வந்து குறுக்கிடுகிறது. உடனே அவன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். தகப்பனார் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மகன் வந்து மூழ்கடிக்கப்பட்டான் என்ற செய்தியை 11வது சூறாவில 42, 43 அல்லாஹ் சொல்றான். இதை மனசுல வச்சுக்கிறங்க. அப்புறம் என்ன செய்யறாரு, நூஹ் நபி என்ன பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, வநாதா நூஹுன் ரப்பஹு, நூஹ் நபி இறைவனை அழைக்கிறார். அழைத்து ஃபகால ரப்பி இன்னபுனி மின் அஹ்லி, என் மகன் வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி மெய்யானது தானே, அந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்களை எல்லாம் சரியான தீர்ப்பளிப்பவன் தானே, என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, என் மோன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, என் கண்ணு முன்னாடி அழைச்சு விட்டியன்னு கேட்கிறார். நூஹ் நபி அவர்கள் வந்து அல்லாஹ் சொல்லி இருந்தான், உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்துவோன்னு சொல்லி இருந்தான். அதை நம்பிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, இப்ப நான் இருக்கிறேன், என் மோனை காணாம, இப்ப என் கண்ணு முன்னாடி என் மோனை வந்து அழிச்சு விட்டிய அப்படின்னு சொல்லி நூஹ் நபி என்ன செய்யறாங்க, உன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய ஆள் தானே நீ என்று கொஞ்சம் ஒரு ஒரு உரிமையோட என்ன செய்யறாரு, ஒரு இறக்கத்தோட அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, நூஹே அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தால் கிடையாத, குடும்பத்தை காப்பாற்றுவோம்னா உங்களுக்கு பிறந்தவங்க எல்லாம் குடும்பமா, கொள்கை ஏத்துக்கிட்டா தான் குடும்பம், நீ சொன்ன கொள்கை ஏத்துக்கலன்னா அவன் எப்படி உன் குடும்பமாவான். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னும் குடும்பத்தை காப்பாத்துற வாக்குறுதி அப்படி இருக்கிறது, காப்பாத்துதான் செய்வேன். உன் குடும்பம்னா யாருன்னு கேட்டா, உன்னை ஏற்றுக்கொண்ட நன்மக்கள், உனக்கு பிறந்த பிள்ளைலாம் கிடையாது, பிள்ளையும் ஏத்துக்கிட்டா தான் உன் குடும்பத்தில் வர முடியும். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, உன் மகன் வந்து உன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இப்படி கேட்கறது நல்ல செயல் இல்ல. முதல்ல ஒரு நபியா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி வந்து கெட்டவனை பிடிச்சிட்டு என் புள்ள அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றிய, இதுவே நல்ல செயல் கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயம் பற்றி என்ற பேசாத, உனக்கு என்ன தெரியும், அவனை காப்பாத்துறதா அழிக்கிறதா நீ ஏன் நான்ல முடிவெடுப்பேன். நபிக்கு சொல்றாங்க, 900 ஆண்டுகள் 950 ஆண்டுகள் வந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அடி ஓதப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சாரத்திற்கு அதிக நன்மை பெறக்கூடிய நபிமார்கள் இவர் கண்டிப்பா இருப்பாரு. அவ்வளவு பெரிய கிரேடு உள்ள ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், பேசக்கூடாது. வலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்துல கேட்காதே. இன்னும் கடுமையா பாருங்க, இன்னி அயுதுக அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒரு ஆளாக நீ ஆகக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். மூடர் மாதிரி பேசுறியா நீ, அறிவுள்ளவர் இப்படி பேச முடியும்? அல்லாண்டா யாரு, படைச்சவன்டா யாரு, படைப்புனா யாருன்னு வித்தியாசம் வழங்க வேணாமா? அதுதான் அல்லா என்ன செய்யறான், மூடர்கள் ஜாகில்களில் ஒருவராக, ஜாகில்னா மூடர் மடையர் அர்த்தம், மடையர்களில் ஒருவராக நீ ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். அப்ப என்னன்னு அல்லாஹ் சொல்றான், உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல, இப்படி கேட்கறது நல்ல செயல் கிடையாது, உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்காத, நீ மூடர்கள்ல ஒரு ஆள் ஆகிறாதுன்னு 4 வகையான கண்டனம். ஒரு கேள்வி கேட்டதுக்காக வேண்டி 4 வகையான கண்டனத்தை என்ன செஞ்சான் அல்லாஹ் சொல்றான். உடனே அவர் என்ன செய்யறாரு, ரப்பி இன்னி அஊது பிக்க, இறைவா உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், தெரியாதனமா கேட்டுவிட்டேன். அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன், எனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தில் வாயை திறந்து கேட்டதுக்காக வேண்டி என்னை மன்னிச்சுக்கல, தெரியாம கேட்டுவிட்டேன், தெரியாம கேட்டுவிட்டு சொல்ல வேண்டி இருந்துச்சே தவிர, அது எப்படி நான் வந்து இறை தூதர் ஏன் சொல்லி கேட்க மாட்டியா, கேட்க முடிஞ்சா?
அவன் கேட்க முடியல. இல்லா இன்னும் சொல்றாரு, இல்லா தகபிர்லி, நீ என்னை மன்னிக்காவிட்டால், ஓ தரகம், நீ எனக்கு நீ அருள் புரியாவிட்டால், அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளி ஆயிருவேன். அவன் தொலைஞ்சிட்டு போறான், நான் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது, என்னை நீ மன்னிச்சிடல, நான் கேட்டது பெரிய தப்பு தான், என்னை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளி ஆயிருவேன் அவர் சொன்னதாக 11வது சூராவுல 47வது 44 முதல் 47 வரை வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல ஒட்டுமொத்தமா நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு நபி அவருடைய மகனுக்காக கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியல. ரெக்கமெண்ட் பண்ணினால் அவனுக்கு கோபம் தான் வருது. அல்லாஹ் அவன் ஒரு ரூல் போட்டிருக்கான், ரூல் படி எல்லாம் நடந்துகிட்டே போகணும், அவனே எல்லாம் கரெக்டா செஞ்சிருவான். ரூலை மீறி விதியை மீறி நீங்க ரெக்கமெண்ட் இப்ப சிபாரிசுன்னு வந்தீங்கன்னு சொன்னா அது அவனுக்கு பிடிக்காத கடுமையான கோபம் வரும் என்பதற்கு ஆதாரமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அவருடைய மனைவி நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி, இந்த 2 பெண்களையும் பற்றி கெட்ட பெண்களுக்கு உதாரணமா எல்லாம் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல 66வது சூராவுல நல்ல பெண்களுக்கு உதாரணம் 2 பெண்களை சொல்றான். நல்ல பெண்களுக்கு அல்ல, நல்ல மூமின்களுக்கு உதாரணம். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரியான மூமின் நடக்க நீங்க விரும்புனீங்கன்னா மரியமை போல இருங்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை போல இருங்கள் என்று நல்லவர்களுக்கு மூமின்களுக்கு அந்த 2 பேரை அல்லாஹ் உதாரணமா காட்டுகிறான். கெட்டவங்களுக்கு 2 பேரை உதாரணம் காட்டுறான், அதுவும் பொம்பளை தான். நல்லவங்களுக்கு அல்லாஹ் மாடலா காட்டுறது பொம்பளை தான் காட்டுறான், கெட்டவங்களுக்கு உதாரணமா காட்டுறது எல்லாம் என்ன செய்யறான், அதுவும் 2 பெண்களை தான் காட்டுறான். யாரு? வரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு, காபிரான நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இம்ராத்த நூஹின் வம்ராத்த லூத், நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் அல்லாஹ் உதாரணமா எடுத்து காட்டுகிறான். கானத்தா தஹத் அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, இந்த 2 பேரும் 2 நல்லடியார்களுக்கு மனைவியரா இருந்தார்கள். இந்த 2 பொம்பளைங்களும் சாதாரண ஆளுக்கு மனைவியரா இருக்கல, 2 நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்தும் கானத்தாகுமா, அந்த 2 நபிமார்களுக்கும் இந்த 2 மனைவிமார்களும் துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, இந்த 2 நபிமார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை, அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியாது. வகீல் அதுகுலன் நார மஅத்தாகிலீன், நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் இருவரும் செல்லுங்கள் என்று அந்த பெண்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. நூஹ் நபி கூட பொண்டாட்டி சம்பந்தம் வாயை திறக்க கூடாது, லூத் நபி கூட ஒரு மனைவி சம்பந்தமா எங்கிட்ட வாயை திறக்க கூடாது, ஏன்னா கெட்டவங்களுக்கு முன்னுதாரணம் ஆக்கியிருக்காங்க அல்லாஹ். இது 66வது சூராவுல 10வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதுக்கு இதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்? இவ்வளவு பெரிய நபி பொண்டாட்டி நம்ம நினைக்கிறோம் அவுலியா சிபாரிசு பண்ணி நம்மள சொர்க்கத்துக்கு நீ மாமனா மச்சானா, அது பொத்த மகனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு ஒன்றும் செய்ய முடியலன்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம். நம்ம என்ன செய்யறோம்? அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவர் நம்மளை பார்த்தது, நம்ம அவரை பார்த்தது கிடையாது. அந்த அவுலியாட்ட நம்ம போனோம்னா என்ன செய்வார்? அவரு நமக்கு சிபாரிசு பண்ணி கையை பிடிச்சி இழுத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாரு அப்படின்லாம் நினைக்கிறோமே. ஒரு மனிதன் அப்படி காப்பாத்துறாங்க, பிள்ளைக்காக வேண்டி காப்பாற்ற பாடுபடுவான், கட்டின பொண்டாட்டிக்காக வேண்டி காப்பாத்துறதுக்கு பாடுபடுவான், பிள்ளையும் காப்பாற்ற எல்லாம் சொல்லிவிட்டான், பொண்டாட்டியும் காப்பாற்ற முடியாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன், அங்க வச்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ற வேலைகள்லாம் யாரும் தலையிட முடியாதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டானே. இப்ப எப்படி நீங்க மகானு பெரியாரு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, ஒன்னும் நடக்காது. மகான் கன்ஃபார்ம் ஆனா கூட முதல்ல யாருன்னு நமக்கு தெரியாது. மகான் கன்ஃபார்ம் ஆனவர்களுக்கு கூட என்ன அதிகாரம் இருக்குன்னா ஒரு அதிகாரமும் இல்ல. அங்க பெரிய பெரிய தரஜாக்கள் இருக்கிறது. மறுமையில் பெரிய நம்மளை விட என்ன செய்வாங்க? மகான்கள் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் இன்னும் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள், சித்திகீன்கள் அதுக்கு அடுத்த இடத்துல இருப்பார்கள், சுகதாக்கள் அதுக்கு அடுத்து இருப்பார்கள். அப்படி இருக்குமே தவிர அங்க உலகத்துல வந்துகிட்டு அல்லாஹ் செய்யற வேலையெல்லாம் அவங்க செய்வாங்களா? அப்படி கொடுப்பானா? அல்லாஹ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நூஹ் நபி இந்த மாதிரி செய்யறான், இதை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்